அன்பெனும் பிடியுள் அகப்படும் அன்பே அன்பெனும் கரத்தமர் அமுதே அருட்சோதி வள்ளலே வணங்குகின்றேன் வளரடி தொழுகின்றேன் அருள்வாய் அருள் சித்திப்பாய் அருளமுதே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் புத்தாண்டு அருட்சோதி வாழ்த்துக்களை பெரும் பணிவோடும் கனிவோடும் உங்கள் மலரடியில் தெரிவித்துக் கொள்வதே இந்த அன்பன் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புத்தாண்டு முதல் நிகழ்வாக வள்ளல் பெருமானுடைய அருள் எனக்கு சித்தித்திருக்கிறது. முதல் நிகழ்ச்சியாக முதல் சொற்பொழிவாக இந்த அரியதொரு அரிது வள்ளலார் சன்மார்க்க சத்திய ஞான இந்த சபையில் வாய்ப்பு கிடைப்பது அரிது. அந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய இந்த அமைப்பினுடைய அத்துணை தெய்வத்தின் உள்ளங்களை இந்த நேரத்தில் கனிவோடு நான் வணங்கி நன்றி பாராட்டுகிறேன். குறிப்பாக ஐயா மாணிக்கம் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் என்கேஆர் குடும்பத்தினுடைய என்னுடைய அன்பு இதய துடிப்பாக இருக்கக்கூடிய என்னை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் அண்ணன் ரவி உள்ளிட்ட குடும்பத்தாரின் இந்த நேரத்தில் நன்றியோடு நான் நினைத்து பார்க்கிறேன். இந்த அரியதொரு மாலை பொழுது கடந்த ஆண்டு இதே ஜனவரி மாதம் நான் இங்கே வந்தேன். அப்பொழுது நம்முடைய சர்க்குணன் ஐயா அவர்கள் இங்கே சிறப்பு விருந்தினராக உரையாற்றி கொண்டிருந்தார். அப்பொழுது நம்முடைய வணக்கத்திற்குரிய மாது ஐயா அவர்கள் எனக்கு இந்த தம்பிக்கு ஒரு 5 நிமிடம் நீங்கள் உரையாற்றுங்கள் என்ற அந்த அரிய ஒரு வாய்ப்பை கடந்த ஆண்டு எனக்கு கொடுத்தார். ஓராண்டு காலம் ஆகியிருக்கிறது. வள்ளல் பெருமான் இன்றைக்குத்தான் எனக்கு அந்த கனியை கையிலே கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு முறைதான் நான் வடலூர் சென்றிருக்கிறேன். இதுவரை ஒரே ஒரு முறைதான் சென்றிருக்கிறேன். ஆனால் கூட வள்ளலார் அன்பர்களோடு தொடர்ந்து நான் பயணிக்கிறேன். இந்த நிகழ்வை எனக்கு மாணிக்கமையா கொடுத்த பொழுது கூடுதலாக இன்றைய தினம் ஐயா என்கேஆர் குடும்பத்தினுடைய குலவிளக்காக இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுடைய அந்த படத்தோடு தான் அந்த அழைப்புதல் அச்சடிக்கப்பட்டிருந்தது. இந்த நேரத்தில் அவரை பற்றிய குறிப்பை நம்முடைய ரவீரன் அவர்கள் கொடுத்தார். நான் வியந்து போனேன். ஒரு 150 ஆண்டு காலத்திற்கு முன்பாக விராலிமலை பகுதியில் இருந்து திருச்சி வராண்டேரி பகுதிக்கு இடம்பெயர்ந்த ஒரு மிகப்பெரிய அருளாசி பெற்ற குடும்பமாகவே நான் பார்க்கிறேன். என் தந்தையின் பெயரும் கிருஷ்ணமூர்த்தி. என் தந்தையும் இறைவனை சேர்ந்திருக்கிறார். இப்பொழுது அந்த கிருஷ்ணமூர்த்தி ஐயா கிருஷ்ணமூர்த்தி 2 பேரும் எனக்கு அருளாசி செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த மரபணுவில் வந்த இந்த குடும்பத்தார் இந்த நேரத்தில் நெஞ்சோடு நான் வணங்கி மகிழ்கின்றேன். அவர் அந்த காலத்திலேயே ஒரு வட்டாட்சியர் பணியை ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் சான்றாக இலக்கணமாக கொண்டாடக்கூடிய வகையில் திருச்சிக்கு குறிப்பாக மலைக்கோட்டை மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அதனால்தான் இன்னைக்கு ஒரு பக்கம் இணையாக வள்ளல் பெருமானுடைய இணை கூடாக இணையாக அவரும் இங்கே இருக்கிறார் என்று சொன்னால் வள்ளல் பெருமானுடைய இடத்திற்கு அவ்வளவு எளிதாக யாரும் உள்ளே வந்துவிட முடியாது. அதற்கு நானே சாட்சி. ஓராண்டு கழித்து இன்றைக்கு தான் வந்திருக்கேன். இன்றைக்கு அவரும் ஒரே நேர்கோட்டில் இன்றைக்கு ஒளிப்படமாக அருள் படமாக இங்கே நமக்கு அருள் பாலிக்கிறார் என்று சொன்னால் வள்ளல் பெருமானுடைய பூரண அருள் ஆசி ஐயாவிடம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது நம்மிடம் இன்றைக்கு ஒரு பெரிய ஆற்றலுக்காக பாசனமாக பற்றாத ஒரு ஆற்றாக ஊற்றாக நம்மிடம் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகவில்லை. இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் 202வது ஆண்டு வள்ளல் பெருமான் அவதரித்து 202ஆம் ஆண்டில் எனக்கு இந்த வாய்ப்பு சித்தித்திருக்கிறது. நினைத்து பார்க்கிறேன். அது 209வது நிகழ்வு. கூட்டினீங்கன்னா 11. சந்திரன். சந்திரன் என்பது அன்பின் உச்சம், அருளின் உச்சம், குளிர்ச்சியின் அடையாளம், அன்பின் திரு உருவம். இது சந்திரன். நீங்க அந்த மஞ்சள் வெளிச்சம் நீங்க வள்ளல் பெருமானுடைய கொடியை நீங்கள் பார்க்கலாம்.
அந்த வெள்ளி திரையும் மஞ்சளும் இணைந்த அந்த கொடி இருக்கிறது. சமரச சுத்த சன்மார்க்க சர்வசமய உலகத்துக்கெல்லாம் ஒரு கொடி. இன்றைக்கு 209வது நிகழ்வு. சந்திரனுடைய ஆசி உச்சத்தில் இருக்கிறது. என்னுடைய ராசிக்கும் சந்திரன் தான் உச்சம். நான் இதையெல்லாம் பொருத்தி பார்க்கிறேன். அதுல ஐயாவுக்கு உடன்பாடு இருக்காது. இந்த 4 வருடம் ஆசாரம் இதெல்லாம் வெறும் பிள்ளை விளையாட்டு என்று சொன்னவர் தான். இருந்தாலும் கூட இந்த எல்லா இயற்கையும் வள்ளல் பெருமானுடைய ஆசையோடு எனக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்று நான் அதை பார்க்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. தலைப்பை பாருங்க, காதல் விண்ணப்பம். எத்தனையோ விண்ணப்பம் இருக்கிறது. விடுமுறை விண்ணப்பம் நம்ம வகுப்பறையில கல்லூரிகளில் கேள்விப்பட்டிருப்போம். இது காதல் விண்ணப்பம். என்ன சார் சொல்றீங்க? வள்ளல் பெருமான் காதலிக்கு கற்றுத்தருகிறாரா? காதலை கொண்டாடுகிறாரா? ஆமாம் நண்பர்களே, விண்ணப்பம் விண்ணப்பம் என்றே கிட்டத்தட்ட நீங்க இரண்டாம் திருமுறையை பார்த்தீங்கன்னா ஒரு அபராத விண்ணப்பம், பிரசாத விண்ணப்பம், வழிமொழி விண்ணப்பம், சிறுமை விண்ணப்பம், ஆற்றா விண்ணப்பம், இரங்கல் விண்ணப்பம், அதுல வரிசையில தான் 52வதாக காதல் விண்ணப்பம் வருகிறது. அந்த இரண்டாவது திருமுறையில 60 தலைப்புகளில் கிட்டத்தட்ட அவர் வந்து பாடல் எழுதியிருக்கிறார். அற்ப 6000 பாடல்கள் உலகறியும். அது 52வது காதல் விண்ணப்பம், 53வது பொருள் விண்ணப்பம், 54வது கொடி விண்ணப்பம், தொடர்ந்து நாடக விண்ணப்பம், திருவண்ண விண்ணப்பம், மறுக்கை விண்ணப்பம், கொடை மட விண்ணப்பம், சிறு விண்ணப்பம், பெரு விண்ணப்பம், களி விண்ணப்பம், கருணை விண்ணப்பம் என்று கிட்டத்தட்ட 14 வகையான விண்ணப்பங்களை வள்ளல் பெருமான் நமக்கு வழங்கி இருக்கிறார். அதுல எனக்கு வந்த விண்ணப்பம் பாருங்க, இறைவன் காதல் விண்ணப்பம் கொடுத்திருக்க. அதனாலதான் அன்பெனும் பிடியில் அகப்படும் அன்பே என்று சொல்லுகிறார். இந்த நீட்சி பாரதி வந்து ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே என்று ஒரு இடத்துல சொல்லுகிறார். பாரதி வள்ளலாருடைய நீட்சி என்பது உலகறிவு. வள்ளல் பெருமான் தான் அவருக்கு எல்லாவற்றுக்கும் முகத்துவாரமாகவும் இருக்கிறார். பாரதி என்ன சொல்றார்? காதலினால் மானுடருக்கு கலவி உண்டுன்னு சொல்றார். கலவியினால் மகிழ்ச்சி கிடைக்கின்றார். கானம் உண்டு என்று சொல்லுகிறார். காதல் என்பதை தலைமை இன்பம் என்று சொல்லுகிறார் பாரதி. சொல்லிட்டு அப்படியே வள்ளலாருடைய அடிகளை எடுத்து முடிக்கிறான். என்ன எப்படி முடிக்கிறார் என்று சொன்னால், காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும், கவலை போம் என்று சொல்லுகிறார். இது யாரு சொல்றார்? வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். சாகும் காதலை பற்றி கொண்டு அலைகிற மானுடரை என்று சாடுகிறார். சாகாத நிலை மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்றால், மரணமில்லா பெருவாழ்வை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் காதல் விண்ணப்பத்தை இறைவனிடத்தில் பற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப சாகும் காதல் வேறு, சாகாத காதல் வேறு, புரிந்து கொள்ளுங்கள் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். அதை பாரதி தெளிவாக பாடலில் சொல்லுகிறார். காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும் என்ற சொல்ற அந்த வரி என்பது வள்ளல் பெருமான் சொன்ன மரணமில்லா பெருவாழ்வினுடைய அடிப்படை. கவலை போகும் என்று சொல்கிறார். கவலை போகும் என்று சொல்கிறார். முடிக்கும் போது சொல்றார், ஆதலால் மரணம் பொய்யாம் என்று சொல்கிறார். ஆதலால் மரணம் பொய் என்று சொல்கிறான். இது நேரடியாக வள்ளல் பெருமானை மக்களுக்கு இன்னும் எளிமையாக எடுத்து போகிற ஒரு தூதராகவே பாரதி வந்து சென்றிருக்கிறார். அதற்கு அடிப்படையாக இருந்தவர் நம்முடைய அருட்சோதி வள்ளல் பெருமான் என்று சொன்னால் மிக இல்லை. அதுதான் இந்த காதல் விண்ணப்பம் பாரதியிடம் இப்படி பாய்கிறது. ஆதலால் காதல் செய்வீர் மானிடரே, உலகத்தீரே, தலைமை இன்பம், மரணம் பொய். இந்த அடிப்படையில் நீங்கள் பாரதியிடம் இருந்து தெரிந்ததிலிருந்து சொல்கின்ற பொழுது மாணவர்களுக்கு அது இன்னும் தெளிவு பெறும். இன்னைக்குதான் முதல்ல நான் உட்கார்ந்து இப்படி பேசுறேன். நம்ம வகுப்பறையே உட்கார்ந்தது இல்லை, நின்றுகிட்டே பேசி பேசி பழக்கம். நாமெல்லாம் கூத்து கலைஞர்கள், நாடக கலைஞர்கள், நின்று கொண்டே நிகழ்த்துவோம். பேச்சு என்பது கூட ஒரு நிகழ்த்து கலைதான். உள்ளபடியே தலைமை துணை பேச்சு கலைதான். ஐயா சத்யசீலனுடைய திருவடிக்கு போற்றி போற்றி நான் இந்த நேரத்தில் பெருமையோடு நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். ஐயா மாணிக்கம் ஐயா என்னை அறிமுகம் செய்த போது சொன்னார், மானசீக குருநாதர் என்று சொன்னார். உள்ளபடியே ஐயாவை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு முறை கூட பேசியதில்லை. ஆனால் அவருடைய பார்வை என் மீது விழுந்திருக்கிறது என்று சொன்னார். அது இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. தலைமை இன்பம் எது என்றால் பேச்சுக்கலை ஒன்று. அது ஐயா உலகெங்கும் எடுத்துச் சென்ற ஒரு தூதராக வள்ளல் பெருமானுடைய
சிவப்பு துண்டு அணிந்த வள்ளல் பெருமானாகவே அவர் வாழ்நாளை முழுக்க சன்மார்க்கியாகவே இருந்தார் என்று சொன்னால் மிக இல்லை. வள்ளல் பெருமான் சிவப்பு துண்டு அணிவாரா? அணிவாரு. எங்க? திருச்சியில் இருந்தாரு. அவர் தான் சத்திய சீலமாக இருந்தார். வள்ளல் பெருமானா மஞ்சள் துண்டு தானே, வெள்ளை துண்டு தானே. துறவுக்கு உலகத்திலேயே வெண்மைதான் அடிப்படை, வெண்மைதான் முதன்மை. காவி ஒருபோதும் துறவாகாது. காவி நிறம் துறவுக்கு அடையாளம் அன்று வெண்மைதான் என்று உலகுக்கு பறைசாற்றிய ஒரு மிகப்பெரிய கலகக்காரர், சமூக சீர்திருத்தவாதி, புரட்சியாளர் யார் என்றால் அருட்பிரகாசம். வெள்ளை உடை அவ்வளவு சீக்கிரத்தில் அணிய முடியாது. அண்ணன் ரம்யன் தொடர்ந்து வெள்ளை உடைய உள்ள அறிஞ்சிருக்காரு. ஆனா வெள்ளை உடை அணிந்து கொண்டு ஒருவர் எல்லோருக்கும் இவ்வளவு எளிதாக நட்பாக இருப்பது என்பது அவரை போல உள்ளம் கொண்டவரால் தான் முடியும். அதனால வள்ளல் பெருமான் என்னவா இருக்கிறார் பார்த்தா வியந்து போவீர்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், வள்ளல் பெருமான் வெறும் அருளாளரா? வெறுமனே அருளாளராக மட்டும் இருந்தாரா? இல்லை நண்பர்களே. அவருக்கு பார்த்தீங்கன்னா என்னவா அவரு பரிணாமம் எடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அருளாசிரியர், இதழாசிரியர், இறை அன்பர், உரையாசிரியர், எல்லாவற்றுக்கும் மேலாக சமூக சீர்திருத்தவாதி, சித்த மருத்துவர், கரிசாலை. காலையில் எழுந்தோடையுமே ஒரு இலை சொல்றாரு ஐயா, ஒரு இலை போதும், இல்லைன்னா 2 கரிசாலை. இந்த தேகம் சுத்த தேகமாக மாறும், பொன்னாக மாறும் அப்படிங்கிற அந்த சமூக சீர்திருத்தத்தோடு சித்த மருத்துவராக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சிறந்த சொற்பொழிவாளர். சிறு இளம் வயதிலேயே அண்ணன் இல்லாத பொழுது தம்பி வந்து மேடையில் அந்த ஒளிந்த சித்தித்த அந்த நாளை நாம் நினைத்து பார்க்கிறோம். இந்த பாடல் எனக்கு கிடைத்த காதல் விண்ணப்பம் இருக்கு பாருங்க, முழுக்க முழுக்க திருவொற்றியூர் சிவபெருமானின் மீது பாடப்பட்டது. ஆமா, அது சென்னையில் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அது உங்களுக்கு தெரியும். கந்தனுடைய அருள் அதிர்வு இருக்கக்கூடிய நாள். கந்த கோட்டம் வள்ளலாரோடு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது யாவரும் அறிந்தது. இப்படி எல்லாம் ஒருங்கிணைந்து நமக்கு கிடைத்திருப்பதால் வள்ளல் பெருமானை இப்படித்தான் நாம் உணர முடிகிறது. அவர் இருக்கிறார், நம்மோடு இயங்குகிறார், நம்மை இயக்கிக் கொண்டே இருக்கிறார் என்பதற்கு ஞானாசிரியர், எல்லாவற்றுக்கும் மேலாக தீர்க்கதரிசி, நூலாசிரியர், பசிப்பினி போக்குகின்ற அருளாளர் அப்படிங்கிறார். ரொம்ப முக்கியமானது. உலகத்திலேயே பசிப்பினி போக்குபவன் தான் தலைமை மருத்துவன். தமிழருடைய உணவரப்படுவது நிலத்தோடு நீரே. அந்த காப்பிய மரபு, மணிமேகனுடைய நீட்சி, துறவு மரபுடைய நீட்சியாக வள்ளல் பெருமான் வந்து சேர்கிறார். எல்லாவற்றுக்கும் தொடர்ச்சி இருக்கிறது. தொன்மையும் உண்டு, தொடர்ச்சியும் உண்டு. அதுதான் இந்த மண்ணுக்கும், இந்த மொழிக்கும், இந்த இடத்திற்கும் உள்ள அடையாளமே. ஆன்டிகுட்டி அண்ட் கண்டினியூட்டி. தொன்மையும் உண்டு, தொடர்ச்சியும் உண்டு. சத்தியசீலன் ஐயாவை பார்க்க முடியுமா? முடியும். அம்மா அங்கே இருக்கிறார். அவரோடு இருக்கின்ற மரபணுக்கெல்லாம் அம்மா, மருத்துவர் அம்மா அங்கே இருக்கிறார். தொடர்ந்து அவரை நான் எப்பொழுது பார்க்கின்ற பொழுதும் ஐயா பார்க்க அந்த அருளா இந்த இருவர் நான் பார்க்கிறேன். ஐயாவை நான் கடைசியாக சந்தித்தது கலையரங்க அந்த மாடியில் நடந்த ஒரு நிகழ்வில் நான் சந்தித்தேன். அதுக்கு பிறகு நான் பார்க்க வாய்ப்பில்லாமல் போனது. அந்த தொடர்ச்சி இருக்கிறது நமக்கு. அந்த தொடர்ச்சி தான் இங்கே பசிப்பினி போக்குகிற மருத்துவராக, கூட்டு வழிபாடாக தொடர்ந்து இந்த சபை நடத்தி கொண்டிருக்கிறது. அது பதிப்பாசிரியர். பதிப்பாசிரியர் இன்றைக்கு ஊரன் அடிகளாரை கடந்து ஊரன் அடிகளாருடைய அவருக்கு உதவியாளராக இருந்த அந்த அடிகளாரும் இன்றைக்கு பல்வேறு நூல்களை தொடர்ந்து பதிப்பிக்கிறார். அவர் விட்டு சென்ற அந்த பாதையில் தொடர்ந்து அந்த தூய அருட்சோதியினுடைய அருளோடு தொடர்ந்து பயணிக்கிறார் என்பது நமக்கெல்லாம் அவருடைய நீட்சியாக நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, பண்பாளர், மொழி ஆய்வறிஞர் என்று சொல்கிறார். அதனால்தான் அவருடைய பாடல் யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே 96 சந்தங்களுக்கு மேல ஒரு பாடலை இயற்றிய ஒரு பெரும் புலவர், மக்கள் புலவர், மக்கள் கவிஞர், மக்களுக்கான அருளாளராக இருந்த ஒரு அடியார் தான் அருட்பிரகாச வள்ளலார். வேற எந்த கவிஞர்களும் அந்த அத்தனை சந்தத்தில் பாடல் எழுதுகிறார். அதிலிருந்து தான் ஒரு அகப்பை எடுத்துக் கொள்கிறான் பாரதி. அதெல்லாம் நாட்டுப்புற நாட்டார் வழக்காற்றியல் மட்டும்தான் ஐயா எடுத்துக்கொண்டது. வள்ளல் பெருமான் எடுத்துக்கொண்டு கையாண்ட அந்த மெட்டுக்கள் எல்லாம்
நீங்க பாடும்போது ஐயா பாடுறாங்க, அற்புதமான அந்த ஐயா பாடினாங்க, அவங்க பேர் எனக்கு தெரியாது. ஐயாவுக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு பலத்தை கடவுளை கொடுத்து ஐயாவுக்கு நீங்க வாழ்க்கலாம். ஒரு அருட்பிரகாச அருளாளர், அவரை இயக்குகிறது அந்த பாடல் தான். அப்ப மொழி ஆய்வறிஞராக இருக்கிறார். அவருடைய பாடல்கள் இன்றைக்கும் நீங்கள் தொடக்கப்பள்ளியில வைத்து மாணவர்களை நன்றாக சத்தத்தோடு சந்தத்தோடு சுவையோடு கற்றுக் கொடுத்து அதை நாம் பாட வைத்தோம் என்று சொன்னால் மொழியின் மீதான பற்றும் அந்த சுவையும் அவர்களுக்கு எளிதில் வசப்படும். இன்னைக்கு கொரோனா பேட்ச் மாணவர்கள் வாசிக்க தெரியாது, ஒரு பக்கம் எழுத தெரியல, விண்ணப்பம் எழுத சொன்னா வண்ணப்பம் எழுதுறார். ஆனா எந்த மாணவனையும் போய் நீங்க இதை வாசிக்க சொல்லிடுறாங்க, அவங்க பேர் எழுத தெரியாது, குடும்பத்து பேர் எழுத தெரியல. அப்ப இந்த பாடல்களை எல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் மாதத்தில் ஒரு நாளாவது இங்கே அவர்களுக்கு பயிற்றுவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். ஒரு நாளைக்கு அந்த மாதம் ஒரு நாள் ஒரு 2 பாடல் போதும். அந்த அடுத்த மாதம் வருகின்ற பொழுது அவர்களை பாட சொல்ல வேண்டும். ஏன்னா எங்க கல்லூரியினுடைய முதல்வர் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய வேண்டும். அவர் படிக்கின்ற காலத்தில் ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது அவர் இந்த பகுதியில எங்க கடைமடையுடைய கடைப்பகுதி சீர்காழி பகுதி ஒரு ஏழை வேளாண் குடும்பத்தில் வீட்டு பிள்ளை அவர். இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் போட்டி வைக்கிறாங்க, அருட்பா ஓதுகின்ற போட்டி. அதுல அவங்க வகுப்பு அந்த ஆசிரியை அந்த அம்மா அவர் அனுப்பி வைக்கிறாங்க, நல்லா பாடம் நீ போயிட்டு வாங்க. அங்கே போய் பாடுகிறார், வெற்றி பெறுகிறார், பரிசு பெறுகிறார். அதுதான் அவரை இசைத்துறை பக்கம் ஆற்றுப்படுத்தி இன்றைக்கு எங்கள் கல்லூரியுடைய முதல்வராகவே இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு பாடல், ஒரு சோதி, அருட்சோதி இன்றைக்கு எந்த உயரத்தில் இருக்கிறார் என்று பாருங்கள். ஒரு வள்ளலாருடைய பாடல். அப்ப குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்க வேண்டிய பொறுப்பு கடமை அந்த இடத்தில் நாம் இருக்கிறோம். இந்த தலைமுறை பிள்ளைகள் எல்லாம் ஆர்வத்தோடு தான் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அவங்க வீடியோ கேம் சொல்றாங்களோ, எந்த அளவுக்கு செல்லுக்குள்ளேயே மூழ்கி போகிறார்களோ அதே அளவுக்கு நல்ல விஷயத்தை கேட்பதற்கும் தயாராக இருக்கிறார்கள். நீங்க சிறுதானியத்துல நல்ல சிற்றுண்டிகளை செய்து கொடுங்கள், அந்த ருசியை பிடித்துக் கொண்டால் அவர்கள் மற்ற எல்லாம் தூக்கி ஒதுக்கி விடுவார்கள். நாம் செய்து கொடுக்க நேரம் இல்லாமல் அழைக்கிறோம். இந்த அலைசல்னே நிறைய பாடல்களை ஐயா ஏற்றி இருக்கிறார். அப்ப மொழி ஆய்வறிஞர், பண்பாளர், மாண்பு நிறை உயிர்மநேயர், இப்படி நீங்க அடுக்கிக் கொண்டே போக முடியும். எனக்கு இருக்கிற அந்த திரு விண்ணப்பங்களே காதல் விண்ணப்பம் என்பது முழுக்க முழுக்க திருவொற்றியூர் சிவபெருமானை அவர் பாடுகிறார். 10 பாடல். அது எதனுடைய நிகழ்ச்சியாக வருகிறது என்று சொன்னால், சாகாத காதலை பற்றி கொள்ளுங்கள், சாகும் காதலை விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். அது பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் திருமுறை 52வது தலைப்பு தான் இந்த காதல் விண்ணப்பம். அது எழுசீர், ஆமா, கழி நெடிலடி. அந்த ஆசிரியர் விருத்தத்தில் எல்லோரும் விருத்தம்னாலே எல்லாரும் பாடலாம். விருத்தம்னாலே நாமளாவே ஒரு பாடுறது தானே விருத்தம். யார் எங்கிருந்து எடுத்துக்கொண்டா? இன்னைக்கு கம்பன் விருத்தத்தில் இன்னைக்கு புலி என்று சொன்னார். அவருக்கு கொடுத்தது யாரு? சிவ சிந்தாமணி எழுதுற விருத்தக்கதை. அங்கிருந்து ஒரு அமைப்பை எடுத்துக்கொள்கிறார் கம்பன். விருத்தத்துக்கு அவர்தான் தலைமை புலவராக இருக்கிறார். அப்ப இந்த விருத்தம் இங்கே வந்து சேர்கிறது. கிட்டத்தட்ட 10 பாடல்கள். 10 பாடல்கள் எல்லோரும் எளிமையாக பாடுகின்ற அளவுக்கு இருக்கிறது. இசையமைத்து பாடலாம், விருத்தமாக பாடலாம். அதுல கடைசி அடி எல்லாமே என்ன முடியுது அப்படின்னா, கருணையின் கடலே கருணையின் கடலே கருணையின் கடலே கருணையின் கடலே என்று முடிகிறது. அது ஏன் கடல் அவரை சொல்லுகிறார்? கடல் கடல் என்று பொதுவாக பேசும்போது சொல்லுவாங்க, அவங்க ஒரு பெரிய கடல், தமிழ் கடல் சொல்றாங்க ஐயா சத்தியசீலன். அது என்ன கடல்? இந்த நிலப்பரப்பிற்கு எது முதன்மையானது என்று சொன்னால் கருப்பையை போல கடல் முதன்மையானது. கடல் இருந்தால்தான் நிலப்பரப்பு இருக்கும் உயிர்ப்போடு. இப்ப எல்லாம் எல்லாரும் என்ன பேசுறாங்க அப்படின்னா, பேரிடர்கள் வருகிறது, பெருவெள்ளம் வருகிறது, பெரும்புயல் வருகிறது, இனி அடுத்து வரப்போகிறது என்று வானியல் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த பேரிடர் எல்லாம், இந்த பெருவெள்ளம் வருகின்ற பொழுது எல்லோரும் பேசுவது உலக தண்ணியும் ஆத்துல வீணா போகுது, உலக தண்ணியும் ஆத்துல வீணா போகுது, எல்லா கடலுக்கே போகுது, எல்லா கடலுக்கே போகுது பேசுகிறோம். கடலுக்கு போய் சேர வேண்டும் நதி என்றார். கடலுக்கு நீர் போய் சேர வேண்டும் என்பதுதான் இயற்கையினுடைய விதி. அதை நாம் வழிந்து வருகின்ற பொழுது அதை லேசாக மடை மாற்றி நாம பாசனத்துக்கு பயன்படுத்தலாம். அல்லது அதன் போகிற போக்கிலேயே நாம்
வாழ்ந்து அப்படியே போயிடும். அதை தேக்குவது, மடைமாற்றுவது, அடைப்பது இயற்கைக்கு எதிரானது. ஆனால் கூட நாம் அதை தொடர்ந்து செய்கிறோம். ஆனால் பெய்கின்ற ஒவ்வொரு சொட்டு நீரும் போய் சேர வேண்டிய இடம் சேர்ந்தாக வேண்டும் என்றுதான் இயற்கை குறித்து வைத்திருக்கிறது. அதனால் மலைக்கும் கடலுக்கும் தொப்புள் கொடி உறவு இருக்கிறது. அதனால் கடலில் இருக்கிற உப்பு கடல் தரவில்லை, அது மழை தருகிறது என்று இயற்கை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. கடல் ஏன் சொல்றேன்னா, உப்பை தருவது கடல் தான். ஒட்டுமொத்த வாழ்விக்கும் சுவை தருவது உப்பு தான். இந்த உப்பு தான் நம்மை இயக்குகிறது, நம்மை வீழ்த்துவதும் உப்பு தான். அப்ப அந்த உப்பு எங்கே விளைகிறது? கடல் தருகிறது. அது கடல் தாய் உப்பாக மாற்றுகிறார். அதை கொடுப்பது மலை, முகடு. மலைகளில் தான் உப்பு பிறக்கிறது. அங்கே இருக்கின்ற அத்தனை தாதுக்களும் கடலில் கொண்டு வந்து மண்டலாக கொண்டு போய் சேர்க்கிறது. அது உப்பாக மாற்றி மீண்டும் நமக்கு தருகிறது. அப்ப கடல் தான் இந்த பூமி பரப்பினுடைய தட்பவெப்பத்தை தீர்மானிக்கிறது. அப்ப கடல் வேண்டும், அது கருணை கடலாக இருக்க வேண்டும். கருணையின் கடலே, கருணையின் கடலே அப்படின்னாரு. கடல் வேண்டும். ஆனால் கடலிடம் போய் நிற்கின்ற பொழுது எல்லோருக்கும் ஒரு அச்சம் வரும். அந்த அலையை பார்க்கின்ற பொழுது ஒரு பேரச்சம் வரும். குழந்தைகளுக்கு அச்சம் இருக்காது, மகிழ்ச்சியா துள்ளி விளையாடும். ஏன்னா குழந்தைகள் மனதில் அச்சமே கிடையாது. நமக்கு ஒரு அச்சம் இருக்கும். கடலை பார்க்கின்ற பொழுது, இறைவனிடம் செல்கின்ற பொழுது ஒரு அச்சம் இருக்கும். அச்சம் வேண்டும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. அப்ப கருணையின் கடலாக இருந்தால் இந்த பூமி பரப்பு சமநிலையோடு இருக்கும். இங்கே எல்லா வெளிச்சம் சமநிலையோடு இருக்கும். அதே போல இந்த கடல் என்பது இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கின்ற பொழுது, அவருடைய அருட்பார்வை கிடைக்கின்ற பொழுது இங்கு எல்லாமும் நிலை பெறும். அதுதான் வள்ளல் பெருமான், கருணையின் கடலே நீ கடல், ஆனால் கொந்தளித்து விடாதே, சிரம் கொண்டு விடாதே, பேரிடராக மாறிவிடாதே, பெரும்புயலை கொண்டு வந்து விடாதே, தாங்க முடியாது எங்களால், நாங்கள் எல்லாம் சிற்றுயிர்கள். அதனால் கருணையின் கடலே, கருணையின் கடலே என்று ஒவ்வொரு பாடலையும் முடிக்கிறார். அது பாருங்க, பாடல் பாருங்க. வஞ்சக வஞ்சக வீணைக்கோர் கொள்கலம் அணைய மனத்தினே அனைத்தினும் கொடியே. எடுத்து சொல்ற இந்த மனம் இந்த மாதிரியான மனம். வஞ்சகம் வினை செய்கின்ற ஒவ்வொரு வினையும் வஞ்சகம் குடி கொண்டிருக்கிற கொள்கலம் என்று சொல்கிறார். எதை? இந்த மனதை. அது ரொம்ப தெளிவா சொல்றார் ஐயா வள்ளல் பெருமான். மனம் என்பது பேய் பிடித்த குரங்கு என்று சொல்கிறார். மனம் என்னும் பேய் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மனம் என்பதை பேய் பிடித்த குரங்கு என்று சொல்கிறார். பொதுவாகவே மனம் குரங்கு ஒரு இடத்தில் நிற்காது, அது பேய் பிடித்த குரங்கு என்று சொல்லுகிறார். சாதாரண குரங்கையை நம்மளால எதிர்கொள்ள முடியாது, அது பேய் பிடித்த குரங்கு என்று குறிப்பிடுகிறார் என்று சொன்னார் வள்ளல் பெருமான். அவர் அந்த ஒழுக்கத்தை, ஆன்மநேயத்தை எந்த உச்ச அளவில் வந்து நீங்க அவர் வந்து கடைபிடித்து இருக்கிறார் என்பதை நான் பார்க்க முடியும். அதுதான் அவருடைய பிரகாசம் என்று சொல்லுகிறோம். சோதியுள் சோதியுள் சோதி என்று சொல்கிறார் பாட்டு. அந்த பாட்டெல்லாம் நீங்க மலையில் சதாசிவமையா பாடும்போது கேட்கும் பொழுது ஊன் உருகும். இந்த ஆண்டு நான் பேசுகின்ற பொழுது தமிழ் செய்திகளுக்கு சொன்னேன், வள்ளல் பெருமான் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட வேண்டும். அது அறிவியல் பல்கலைக்கழகமாக இருந்தாலும் மகிழ்ச்சி. அது நாட்டுப்புற கலையை மட்டுமே வளர்த்தெடுக்க, ஒரு நாட்டுப்புற தமிழக நாட்டுப்புற கலை தனித்துவம் மிக்கது. அந்த கலையை மட்டுமே கற்று படித்து அடுத்த தலைமுறைக்கு உயிர்ப்போடு கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும். அது வள்ளல் பெருமான் பெயரில் அமைக்கப்பட வேண்டும் என்று அண்மையை நான் குறிப்பிட்டேன். ஏன் சொன்னேன்னா, வள்ளல் பெருமான் தான் உரைநடையை யாராலும் உள்ளே நுழைந்து வாசிக்க முடியாத செய்யுளை இலக்கண முறையெல்லாம் எளிமைப்படுத்தி சமன்படுத்தி, ஏன்னா பரம்பரைச்சுதான் பயிரிட முடியும், உழவு ஓட்டலாம் எல்லாரும், ஆனால் அதை சமன்படுத்த வேண்டும். அது பயிரிடுவதற்கு ஏற்ற அது சேரடிக்கப்பட வேண்டும். சேரடித்தல் என்னன்னே தெரியாது நிறைய பேர். சேரடித்தால்தான் அந்த மண் நல்ல பதமானதான் தண்ணீர் வயலிலே நிற்கும், இல்லையென்றால் நிற்காது. சேரடித்து பிறகு வரப்பு வெட்டி போட்டு உள்ள வரப்பை சமன்படுத்தி, ஏன்னா வரப்பை எல்லா தண்ணியும் குடிச்சிரும். அதற்கு பிறகு பரம்பு அடித்து சமநிலைப்படுத்தி பிறகுதான் பயிரை நட வேண்டும்.
அந்த பக்குவம், அந்த சமைத்தல், அந்த சமயம், அந்த நிலை வந்த பிறகுதான் அங்கே விதைக்க முடியும். அப்ப மனோதய என்ன சொல்றாரு? பேய் பிடித்த குரங்கு என்று சொல்றார். அதான் எடுத்தோட முதல் அடியா சொல்றார். வஞ்சக வீணை கோர் கொள்கலம் மனைய மனத்தினே நான் என்ன அவரு சொல்லுகிறார். அவரை தன்னை அனைத்திலும் கொடியே சொல்றார். அடுத்து தஞ்சம் என்றடைந்தே நின் திருக்கோயில் சந்நிதி முன் நிற்கின்றேன் அப்படிங்கிற. திருவொற்றியூர் சன்னதி முன்னாடி நிற்கிறேன். இந்த மனதோடு தான் நான் இருக்கிறேன். அடுத்த வரி சொல்றாரு. எஞ்சல் இல்லடங்கா பாவி என்றனை நீ இகழ்ந்திடில் என் செய்வேன் சிவனே அப்படிங்கிற. இதுக்குமே அடங்காத பாவி, என்னை நீ இழந்து விட்டால் என்ன செய்வேன் நான் சிவனே சொல்லிட்டு முடிக்கிறாரு. கஞ்சன் மால் புகழும் ஒற்றியம் கரும்பே கதிதரும் கருணையங்கடலே ஒற்றியம் கரும்பே கதிதரும் கருணையங்கடலே. கரும்பே என்று சொல்கிறார். இந்த கரும்புங்கிற சொல் சித்தர்கள் பரப்பில் இருந்து வருது. கரும்பை யார் வைத்திருப்பார் உங்களுக்கு தெரியும். எந்த சித்தர் கரும்பை வைத்துக் கொண்டு இருப்பார்? பட்டினத்தார் கரும்பு பொங்கலுக்கும் வந்து சேர்கிறது, செங்கரும்பாக வருகிறது, கணுக்கள் தோறும் முளைக்கிறது, வெட்ட வெட்ட முளைக்கிறது. அடிக்கரும்பா, நுனிக்கரும்பா, நடுக்கரும்பா என்பது நம் மனது அடையாளமாக உருவமாக இருக்கிறது. நம் மனம் அடிக்கரும்பாக இருக்கிறதா, நடுக்கரும்பாக இருக்கிறதா, நுனிக்கரும்பாக இருக்கிறதா? அந்த கணுக்கள் தோறும் அணுக்கள் தோறும் புறுத்து விட்டுக் கொண்டே இருக்கிறது மரபணு. மரபணு மட்டுமா? இல்லை, புலன்களை அடக்க முடியாத பேய்களும் புறுத்து விடுகிறது. அதுதான் அவர் சொல்றாரு கரும்பே என்று சொல்லுகிறார். கரும்பை எங்கே தொட்டாலும் இனிக்கும். சொல்லுகிறவனே இனிக்கிறதே. அதனால சொல்லுகிறார். முதல் அடியிலேயே அவர் சொல்றார். முதல் பாடல காதல் விண்ணப்பத்துல ஒற்றியம் கரும்பே என்று சொல்லுகிறார். ஒற்றியம் திரு ஒற்றியம் கரும்பே. இந்த ஒற்றிங்கிற சொல்லு இருக்கு பாருங்க. ஒற்றி எடுத்தல். நீங்க தீபாவளி காட்டும்போது என்ன சொல்றீங்க? ஒத்திக்கோ. ஒத்திக்கோனா ஓரமா ஒதுங்கிக்கோன்னு நம்ம பேச்சு வழக்கம் உண்டு. ஒத்திக்கோ அப்படின்னு அர்த்தம். அருள் சுடர், தீமையெல்லாம் விலகை, ஒத்திக்கோ, ஓரம்போ. நெருப்பு பட்டி கொண்டால் எல்லாவற்றையும் என்ன செய்துவிடும்? தூய்மையாக்கிவிடும். அழுக்கை தானா எடுத்துவிடும். அண்மையில் சுவாமிமலைக்கு போனோம். ஒரு மகா மேறு நண்பர் செய்கிறார். அதுக்கு அந்த செப்பு, பொன், வெள்ளி, இந்த ஐம்பொன்கள் எல்லாம் உருக்கி ஊத்தும் பொழுது அப்படியே ஒரு 1000 டிகிரி செல்சியஸ்ல அப்படியே கொதிக்குது. மேல பாத்தீங்கன்னா கருங்குறது அந்த கசடுகள் அப்படியே வருகிறது. கொதிக்கிற அந்த உலையில அதை அப்படியே வலிச்சு அப்படியே ஒரு கரண்டியில முண்டு போட்டுக்கிறாங்க, ஊத்துறாங்க. என்னங்க அப்படின்னா அவ்வளவும் அழுக்கு. வெள்ளியிலும் அழுக்கு இருக்கிறது, பொன்னிலும் அழுக்கு இருக்கிறது, செம்பிலும் அழுக்கு இருக்கிறது, எல்லா உலோகங்களிலும் அழுக்கு இருக்கிறது. நெருப்பு அதை தூய்மைப்படுத்துகிறது. அருட்சோதி நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அழுக்கு பற்றிக் கொண்டே நம்மளை இருக்கிறது. அப்பொழுது நீங்கள் அந்த அருட்சோதியை பற்றி கொண்டால் இந்த நெருப்பை, அழுக்கு நெருப்பை, அழுக்கு கசடுகளை அவர் ஒதுக்கிவிட்டு விடுவார். நாம பாதையில் போய்கொண்டே இருக்கலாம். உள்ளபடியே நான் மெய்சிலிருந்து போனேன். கொதிக்குது 1000 டிகிரி செல்சியஸ் மேல. ஒரு 2 கரண்டி மொண்டு கீழே ஊத்துறாங்க. அந்த கொதி நிலையிலும் உலக புகழ்பெற்ற சுவாமிமலை சிற்பங்கள் உலகறியும். சோழர் காலத்திலிருந்து இன்று வரை உலக புகழ் பெற்றது. அப்ப சொல்றாரு அவர், அந்த சிற்பி சொல்லுகிறார், இது அவ்வளவு கசடுங்க அப்படின்னு. நெருப்பு கசடுகளை அப்படியே மேல தள்ளி ஒதுக்கி தள்ளுது. 6 ஓரத்துல அழுக்குறைகள் எல்லாம் ஒதுக்கி தள்ளுவதை போல. அப்ப நீருக்கு அந்த தன்மை இருக்கிறது, அதை விட நெருப்புக்கு அந்த தன்மை இருக்கிறது. அப்ப பஞ்சபூதங்கள் அத்தனைக்கும் கசடுகளை நீக்கிற தன்மை இருக்கிறது. பஞ்சபூதங்கள் இந்த உடம்பிலும் இருக்கிறது. அதனால் கசடுகளை நீக்க முடியாமல் உடலுக்குள் உழன்று கொண்டே இருக்கிறோம். அதான் அவர் சொல்லுகிறார், கருணை எங்கடலே கரும்பே திருவொற்றி கரும்பே அப்படிங்கிற. அப்ப இந்த வாழ்நாள் முழுக்க இனிப்பு வேண்டும் என்று சொன்னால் கணுக்கள் தோறும் அணுக்கள் தோறும் இருக்கின்ற கசடுகளை நாம் நீக்க வேண்டும். அருட்சோதியை பற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். என்ன செய்வேன் சிவனே? நானே சிவனே உட்கார்ந்து இருக்கேன் சார்.
செவனேன்னு நான் திண்ணையில உட்காந்துருந்தேன், செவனேன்னு அந்த பக்கம் போயிட்டு இருந்தேன். அதுவும் பேச்சு வழக்கில் செவனின்னு கிடந்தேன், செவனின்னு கிடந்தேன். பேச்சு வழக்கு நீங்க பாப்பீங்க. நானும் பல நாள் யோசிச்சு செவனேன்னு கிடந்தேன், செவனேன்னு கிடந்தேன். சிவனே என்று கிடந்தேன், சிவன்தான் என்று கிடந்தேன், சிவனோடு கிடந்தேன், சிவமாகி கிடந்தேன், சிவமானே. இப்படி வச்சுக்கலாம். அடுத்த பாடல சொல்றாரு, நிற்பது போன்று நிலைப்படா உடலை நேசமைத்தோ பொருட்டாய் அப்படிங்கிறார். நிற்பது போன்று நிலைப்படா உடலை நம்ம பாடுறோம். மிஸ்டர் மெட்ராஸ், மிஸ்டர் சென்னை, மிஸ்டர் திருச்சி சொல்றோம். நீங்க எல்லாமே இந்த போறதெல்லாம் நீங்க ஒரு பேசலாம் வச்சுக்கிட்டாங்க. இது தினந்தோறும் இந்த ஜிம்முக்கு போறது, ஃபிட்னஸ், அதுக்கு தனியா பயிற்சி, தெரப்பி, நிறைய நிறுவனங்கள் அதுக்கு ரியல்ஸ் எல்லாத்துலயும் இது பண்ணி ஃபிட்னஸ் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அப்படியே உட்கார்றாரு, அப்படியே மேல போயிடுறாரு, ஃபிட் ஆயிட்டாரு மேல. இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் எல்லாம் அதீத வெறித்தனம் சொல்றீங்களா, பாட்டிலே தான் இருக்கும், வெறித்தனம் வெறித்தனம். ஃபிட்னஸ் உள்ளுக்குள்ள இருக்க அறத்தை நாம் நெறிப்படுத்தாமல் புறத்தில் இருக்கின்ற உடலை எப்படி நீங்க ஃபிட்னஸ் ஆக வைத்தாலும் இந்த மண்ணோடு இந்த அருட்சோதியோடு ஃபிட் ஆகாது, ஒட்டாது. அப்ப சொல்றாரு, பார்க்கறதுக்கு அப்படி தெரியும் அந்த உடம்பு எப்படி இருக்கா. நிற்பது போன்று நிக்கிறாயா, நின்னுட்டால நிக்கிறண்டா அப்படிங்கிறீங்களா, நிலையா நிக்கிறான் தாங்க ஏன் தான் கேட்கிறீங்க சொல்றீங்களா. அப்ப நிற்பது போன்றுதான் இந்த உடல் இருக்கிறது, ஆனால் நிலைப்படாது, நிலையில்லாது. சொல்றார், நிற்பது போன்று நிலைப்படா உடலை நேசம் வைத்தோ இன்புறும் பொருட்டா. இந்த நிலைப்படா உடல் என்பது திருமூலர் சொல்லுகிறார், உடம்பினை யாமிருந்து ஓம்புகின்றேனே, அந்த மரபு அங்கிருந்து வருது. அது நீண்ட நெடிய மரபு. உடலிலே முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடலுக்குள்ளே உருவொருள் கண்டேன், அந்த மரபு சொல்லிட்டு சொல்றாரு. பொற்பது தவிரும் புலையதம் மனைவாய் குந்தி நொந்து உயர்ந்து அழுதழுது இழைத்தேன் அப்படிங்கிறது. இந்த உடல் இருக்கிறதே, இது புலைவாய் வழியாக வந்தது. இதை நான் பெரும் புகழாக நினைத்து அழுது அழுது இழைத்தேன் என்று சொல்லுவேன். உங்களால அப்படிதான் அழுகிறோம். இந்த கால் நல்லா இருக்கணும், வயிறு நல்லா இருக்கணும், இந்த முகத்தை அழகா வச்சுக்கணும், உனக்கு மட்டும் இப்படி இருக்கு எனக்கு இப்படி இல்லை, நீ மட்டும் இப்படி இருக்க, என்ன கையை இப்படி வச்சுக்கணும். அடுத்தவங்களை பார்த்து நம்ம புலம்பிட்டே இருக்கல, நானும் உன்ன போல எனக்கு வர மாட்டேங்குது, எனக்கு உச்சி முதல் உள்ளதால் வரை புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். அதான் சொல்ற அழுது அழுது இழைத்தேன் சொல்லிட்டு சொல்றாரு. சொற்பதம் கடந்தனின் திருவடிக்கு தொண்டு செய் நாளும் ஒன்றுள்ளதோ அப்படிங்கிற சொல்லிட்டு சொல்றாரு. கற்பது கற்றோர் புகழ் திரு ஒற்றி காவல் கொள் கருணை எங்கடலே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். எப்படி சொல்றார், சொற்பதம் கடந்த நீ திருவடிக்கு தொண்டு செய்கின்ற நாளும் ஒன்று உள்ளதோ, அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமோ அப்படின்னு ஏண்டிட்டு சொல்றாரு. கற்பது கற்றோர் புகழ் திரு ஒற்றி காவல் கொள் கருணை எங்கடலே சொல்றார். அப்ப கற்பதை கற்றோர் தொடர்ந்து கற்றுக்கொண்டே வந்தால் திருவொற்றி காவல் கொள்வார் என்று சொல்லுகிறார். அப்படியே நீங்க பார்க்க. அப்ப நான் கற்க தொடங்கி இருக்கிறேன், தொடர்ந்து நான் கற்றுக்கொண்டு வந்தால் எனக்கு நீ காவல் தருவாயா, காவல் இருப்பாயா, காவலாகவும் இருப்பாய் என்று அவர் சொல்லுகிறார். கருணையின் கடலே. அப்ப மூன்றாவது அடுத்த பாடல் பாத்தீங்கன்னா பாருங்க, அப்படிதான் சொல்றாரு. முன்னை வல்வினையார் வஞ்சகமடவார் முழு புடை கூலி விழுந்திழைத்தே என்று சொல்கிறார். பொதுவாகவே சித்தர்கள் அப்படித்தானே சொல்லுவாங்க. பெண்களை துறவுக்கு கூடாது என்றும், பெண்களை அது சொல்ற மடவா முழு புடை கூலியில் விழுந்து இழைத்தே என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்றாரு, என்னையோ கொடியேன் நின் திருவருள் தான் இதிலே உயிர்க்கு உறுதி என்று சொல்லிட்டு பின்னை எவ் வனந்தான் எவ்வது அறியேன் பேதையில் பேதை நான் அன்றோ கண்ணலே தேனே ஒற்றியம் அமுதே
கடவுளே கருணையும் கடலே. கொடியேன் என்று சொல்லிட்டு சொல்றாரு, என் திருவருள் தான், நின் திருவருள் தான் கொடுத்தருள்க, நின் திருவருள் தான் எய்திரணையில் உயிருக்கு உறுதி எனக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் அடியேன் கொடியேன், நின் திருவருள் எனக்கு கிடைத்து விட்டால் எப்படி இருப்பேனா, பேரை நான் அப்படிங்கிற நிலை மாறி கண்ணலே தேனே ஒட்டியம் அமுதே கடவுளே கருணைய கடலே, அந்த பேரை நிலையிலிருந்து நான் கடந்து வர வேண்டும். அங்க எங்க நான் கிடக்கிறேன் என்று சொல்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, மடவார் முழு புனை குழியில் விழுந்து கிடக்கிறேன் என்று சொல்கிறார். மடவார் என்றால் யாரு உங்களுக்கு தெரியும், பெண்கள். அப்ப மடவாருடைய புனை குழியில் விழுந்து உழல்கின்றேன், பேதையாக கிடக்கின்றேன், அடியேன் கொடியேன் என்று சொல்கிறார். உனது அருள் நின் அருள் கிடைத்தால் பேரை நான் அன்றோ கண்ணலே தேனே ஒட்டியம் அமுதே கடவுளே கருணையும் கடலே. கண்ணலே தேனே ஒட்டியம் அமுதே கருணையங்கடலே கருணையங்கடலே கண்ணலே தேனே ஒட்டியம் அமுதே. நீங்க சந்தத்தை மாத்தி பாருங்க. கருணையும் கடலேன், கருணை கடலே என்று ஏகாலத்தில் எல்லா பாட்டுமே ஏன் முடியுதுன்னா, நீங்க அதை எப்படி வேணுமானாலும் ஆலாபனை பண்ணிக்கலாம். கடலே கருணையும் கடலே அப்படி நிறுத்திக்கலாம். கடலே தேனே அமுதே, எவ்வளவு ஒரு பிளெக்சிபிலிட்டி சொல்றாங்க. நான் வரும்போது யோசிச்சு பார்க்கிறேன், நீங்க அண்மையில் வந்து மக்களவையில் எல்லோரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்துட்டு அம்பேத்கர் பேரை பார்த்தோம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்படி ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குடும்பங்களும் அருட்காவை எடுத்துக்கொண்டு நீங்கள் காட்டினால் நம்ம குடும்பம் ஒரு அருட்காப்பாக இருக்கும். இந்தியாவுக்கு அரசியலமைப்பு சட்டம்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எது அருட்காப்பு என்று சொன்னால் அருட்பாதான் அருட்காப்பு. எப்படி சார் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இதுவும் சட்டம் தான். அது நாட்டை பாதுகாக்கிற சட்டம் என்றால் இது வீட்டை பாதுகாக்கிற சட்டமாக இருக்கிறது, ஒவ்வொரு தனிமனிதனை பாதுகாக்கிற சட்டமாக இருக்கிறது, தனிமனித ஒழுக்கத்தை பாதுகாக்கிற சட்டமாக இருக்கிறது. அப்ப நாம் நிறுத்தி பிடிக்க வேண்டிய நூல் அருட்பாதா. சிறு குழந்தைகள் வச்சு ஒரு அருட்பாவை காட்டி கூட நம்ம அவருக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கலாம். அது சொல்றாரு அமுதே. ஏன் சொல்றேன்னா, அந்த பிளெக்சிபிலிட்டி நம்ம இந்திய அரசியல் சட்டத்தில் ஆங்கிலத்தில் சொல்லும்போது என்ன சொல்றாங்க, மோர் பிளெக்சிபிலிட்டி அண்ட் மோர் ரிஜிடிட்டி. செமி அப்படிமா, நீங்க 50% அது பிளெக்சிபிலிட்டியா இருக்கும், அதே 50% அது வன்மையாகவும் இருக்கும். சட்டம் வள்ளல் பெருமானுடைய பாடல் 100% என்னவாக இருக்கிறது சொன்னால் பிளெக்சிபிலிட்டியாக இருக்கிறது. அதனால் எல்லோரும் எளிதாக பற்றிக் கொள்ள முடிகிறது. நீங்க இசை தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லோரும் பாடலாம். அதனால ஒரு மக்கள் இசை பாடகராகவே இந்த மக்கள் இசை பாடகர் இப்ப சொன்னாங்க பாருங்க, இதுக்கெல்லாம் ஆதி அருட்சோதி நம்ம அண்ணல் தான். அவர்தான் திருக்குறளை இன்னைக்கு 25வது ஆண்டு குமரியிலே எழுந்து நிற்கிறார். முப்பால், முத்தமிழ், முக்கடல், 3 நிலம், 5 திணை. அப்ப முப்பாலை அதற்கு அப்பாலும் கொண்டு போய் சேர்த்த பெருமான் அண்ணல் வள்ளல் பெருமான் தான். முதலாக அதை சுமந்தவர் சென்று மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த தூதர் அவர் தானே. அதற்கு பிறகுதானே குன்றக்குடி அடிகளார் வருகிறார் மேடைதோறும். அதனுடைய தொடர்ச்சியாக ஐயா சத்தியசேகர் வருகிறார். திருக்குறளை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவனெல்லாம் இப்படித்தானே போய் சேர்த்தோம். இன்றைக்கு டிஜிட்டல் மீடியா வந்து விட்டது, ரீல்ஸ் வந்து விட்டது. இப்ப கூட போட்டி வச்சாங்க, ரீல்ஸா எடுக்கலாம், குறும்படமா எடுக்கலாம். இன்னும் அரிய திருவள்ளுவரை படம் இருந்தால் அதோட தற்படமுறை எடுத்து அனுப்புங்க அரசு அறிவித்தது. இன்னைக்கு இருக்க தலைமுறையை வள்ளுவத்தை பற்றிக்கொள்ள நாம் என்னென்னலாம் குட்டிக்காரடி கொண்டிருக்கு பாருங்க. அப்ப இந்த முறை இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அதான் ஐயா சொல்றாரு, கண்ணலே தேனே. பொதுவாக கண்ணல் பாரதிதாசன் பயன்படுத்துறாரு. கண்ணல் மொழி, கண்ணல் என்றால் இளமையாகவே இருக்கின்ற, இனிப்பாகவே இருக்கின்ற, எல்லோரையும் ஈர்க்கின்ற, எல்லோரும் பற்றுகிற அளவுக்கு இயல்பாக இசைவாக இருக்கின்ற மொழியே என்று பொருள்.
அப்ப இறைவன் எப்படி இருக்கிறார்? அவருக்கு கண்ணலே தேனே ஒட்டி எம்மாவூதே திருவொற்றியூர் சிவபெருமான் கருணையம் கடலை என்று முடிக்கிறார். அடுத்து சொன்னார் பாருங்க, மண்ணின் உள்மாயங்கி வஞ்சக வீணையால் மனம் தளர்ந்தழுது இங்கு நாள்தோறும் நாள்தோறும் என்ன பண்றேன், எண்ணினுள் அடங்கா துயரோடும் புலையர் இல்லிடை மல்லிடுகின்றே அப்படிங்கிற இல்லத்திலேயே மண்ணு கட்டிட்டு கிடக்குற இல்லிடை மல்லிடுகின்றே அப்படிங்கிற என்னவா, எண்ணினுள் அடங்காத துயரோடு புலையர் இல்லிடை மல்லிடுகின்றே என்று சொல்லுகிறார். அடங்காத துன்பம் துயர் எங்க இல்லத்துல மல்லு கட்டிட்டு கிடக்குற. மல்லு கட்ட வேண்டியிருக்கு சாரனோட சொல்றீங்கல்ல, ஒரே மல்லு கட்டா இருக்கு. ஜல்லிக்கட்டு வர வந்துருச்சு. ஆமா, முதல் நாள் ஜல்லிக்கட்டுல மல்லு கட்டாயி போச்சு. தச்சங்குறிச்சியில புதுக்கோட்டையில பாத்தீங்க. யோசிச்சு பாருங்க, இந்த ஆண்டு நமக்கெல்லாம் வந்து சிந்து சமவெளியுடைய நூற்றாண்டு. சிந்து சமவெளியில் இருக்கிற மிக முதன்மையான நம்முடைய குறியீடுகள் திமிழும் தமிழும் தான். அங்க இருக்கிற காங்கேயம் காலை, திமிழ் வைத்த காலை. மற்றொன்று பாலூட்டியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எருமை, அணிநடை அண்ணல் எருமை, எருமை 10 சங்க இலக்கியம் சொல்லுகிறது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாலூட்டி இல்ல புலி எங்கே கிடைத்திருக்கிறது? சிந்து சமவெளி முகஞ்சவர ஹரப்பா நாகரிகத்தில் இலச்சினை சின்னத்தில் இருக்கு. இன்னொன்று காலையில நம்மளுடைய கண்டன் வடிவாக இருக்கக்கூடிய சேவல் எங்கே இருக்கிறது? சிந்து சமவெளி பொறிப்புகளில் இருக்கிறது. அப்புறம் வேற என்ன சார் இருக்கு? ஒரு நடனமாடுகிற பெண் இருக்கு, இப்படி நிக்கிற ஒரு பெண்மணி, ஒரு தமிழச்சி. அது எங்க இருக்கு? அங்கே கிடைத்த பானையில் இருக்கிறது. கருப்பு சிவப்பு நிறத்திலான பானை கீழடியிலும் கிடைக்கிறது, கொந்தகையில் கிடைக்கிறது, பொற்பனை கோட்டையில் கிடைக்கிறது, விருதுநகர்ல நடந்துட்டு இருக்க அங்கே நடக்கிற அரணாயிலும் கிடைக்கிறது, ஆதிச்சநல்லூரில் மண்டி கிடக்கிறது. அப்ப அந்த சிந்து சமவெளி எழுத்துக்கான நூற்றாண்டு இந்த ஆண்டு. அதை கண்டெடுத்த அந்த மேற்கத்திய கிறிஸ்துவ அறிஞர் அவரை இந்த தமிழ்நாடு அரசு கொண்டாட சொல்லி இருக்கிறார். இந்த ஆண்டு நூற்றாண்டு சிந்து சமவெளியுடைய நூற்றாண்டு. அந்த கண்ணல் தமிழ் மொழி அந்த நீட்சி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நூற்றாண்டுல இந்த மல்லுக்கட்டு ஜல்லிக்கட்டோட அந்த திமிழும் தமிழும் நம்மளுடைய அடையாளம். கொம்பு வைத்த மொழி நம்ம மொழி இல்ல. நீங்க கொம்பு எல்லாம் எழுத முடியுமா? தமிழ் எழுத முடியவே முடியாது. நம்முடைய அழகே இதுதான், கொம்பு வைத்து எழுதுவதுதான். அதாவது நீங்க வந்து எழுதுகின்ற பொழுது நல்லா கொம்பு வைத்து எழுது சொல்லுவோம். அதனால நம்முடைய அடையாளமாக சைவ ஆலயங்கள் எல்லாம் எது இருக்கிறது? என்ன வாகனம்? இடபம். அந்த காலை வடிவம், உழைப்பின் வடிவம், எதையும் எதிர்க்கிற வடிவம், நெஞ்சுறுதிக்கான வடிவம், ஆற்றலுக்கான வடிவம். மட்டுமல்ல, உறுதி, உடலை பார்க்கின்ற பொழுதே வணங்குகின்ற தன்மை. இதெல்லாம் இடபவாகனத்துக்கு உண்டு. அதனுடைய தொடர்ச்சி எங்கே இருக்கிறது? சிந்து சமவெளி இருக்கிறது. ஏதோ சிவன் கோயில் மேல மட்டும் கிடைக்காதீங்க. இந்த நந்தி எங்க இருக்கு? சிந்து சமவெளி நாகத்தில் திமிழோடு இருக்கிறது. அது கீழடி அகராயிலும் கிடைத்தது. திமிழ் வைத்த காலையுடைய அத்தனை எலும்புக்கூடுகளும் கிடைத்தது. காட்சியில் இருக்கிறது. இந்த ஆண்டு அதனுடைய நூற்றாண்டு. சர் ஜான் மார்சல் அவனை நாம் கொண்டாடுகிறோம். அந்த மரபு இந்த மரபாக வள்ளல் பெருமான் வருது. கண்ணலே தேனே ஒற்றியம் அமுதே கருணை கடலே. அதனால நாம வந்து சீரிழமை என்று சொல்லுகிறோம். கண்ணலை என்ற சொல்லுக்கு சீரிழமை, வெறும் இளமை இல்ல, சீர், பொங்க சீர். ஆமா சார், அதனால கொடுக்க மறந்துட்டேன். நிறைய பேர் நடிக்கிறதுக்கா என்ன 2 நாள் தான் இருக்கு கொடுக்க. பொங்க சீர்லாம் ஒன்றும் வரல, எல்லாத்தையும் தெரியல. கருமெல்லாம் ஒரு கட்டி 650 ரூபா. சீரிழமை திறம் உயர்ந்து செயல் மறந்து. தமிழ் தாய் வாழ்த்து நீட்சி வருகிறாங்க.
அதுதான் நம்முடைய திராவிட நாகரிகம். அதான் ஐயா சொல்றாரு, இந்த மல்லிடுகின்றேன் எங்க இல்லத்தில் இருக்கு துயரில் மல்லிடுகிறேன் சொல்லிட்டு சொல்றாரு, விண்ணினுள் இளங்கும் சுடர் நிகர் உனது மெல்லடி கடிமை செய்வேனோ அப்படின்னு. உன் மெல்லடிக்கு அடிமை செய்வேனோ அப்படின்னு அர்த்தம். ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ எனக்கு செய்வேனோ, கிடைக்குமோ அப்படி சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, கண்ணினுள் மணியே ஒற்றியம் கனியே கடவுளே கருணையங்கடலே, கடவுளே கருணையங்கடலே சொல்றாரு. கண்ணினுள் மணியே ஒற்றியம் கனியே என்று சொல்றாரு. இந்த சுவைமிகு தமிழ் சொற்களை இன்னைக்கு கவிஞர்கள் பயன்படுத்துகிறார் சொன்னார். அதற்கு தாய் கருப்பை வள்ளல் பெருமான் தான். இவ்வளவு சுவையாக தமிழை எழுத முடியுமா? எழுத முடியும். இவ்வளவு இனிமையாக ஒருவர் பாட முடியுமா? பாட முடியும். ஏனென்று சொன்னால் இறைவன் சிவபெருமான் எந்த மொழியை தேடி வந்தான்? ஆலவாய் கரையில் இந்த மொழியை தானே தேடி வந்தான். ஆலவாய் என்று சொன்னால் மதுரை என்று எல்லோருக்கும் தெரியும். ஆலம் என்றால் நீர் என்று பொருள். அது நீர்த்துறை வாயில், அதனால ஆலவாய் என்று சொல்லுவோம். ஆலம் என்று சொல்லுக்கு நீர் என்று ஒரு பொருள் உண்டு. ஆலங்கட்டி, ஆலமரம் என்று சொன்னால் அது நீரை சுமந்து நிற்கிற மரம். ஆலவாய்னா ஏதோ நெருப்பு வாய் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, ஆலவாய் என்பது வைகையினுடைய முகத்துவாரம், நீர் ததுப்புகின்ற 2 துறை அந்த வாயில் இருக்கிறது. யாருடைய கோயில்? சொக்கநாதனுடைய, கயற்கண்ணியினுடைய, அங்கேற்கனுடைய மணி மாளிகை, மாட மாளிகை. அதான் அவர் சொல்றாரு, கண்ணின் உள்மணியே ஒற்றியும் கனியே கடவுளே கருணை கடலே கருணை கடலே என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்றாரு பாருங்க, அளவிலா உலகம் நடந்தோ கோடிகளா. அளவிலா உலகம் அனந்த கோடிகளா. இந்த உலகத்துல அளவிலாம இருக்கிறது அனந்த கோடி. அனந்த கோடி என்று சொல்லுவோம், பேரை வச்சுப்பாங்க அனந்த கோடி. இந்த உலகம் என்பது அளவிலாதது, அளவிற்கு அரியது, அனந்த கோடிகள் நிறைந்தது இந்த உலக வாழ்வு. சொல்லிட்டு சொல்றார் ஐயா, ஆறுயிர் தொகைக்குள்ளும் எடை போல் இலகிலா வஞ்ச நெஞ்சக பாவி ஏழைகள் உண்டுகொள். இந்த உலகத்துல இளகிய நெஞ்சம் இல்லாத வஞ்ச நெஞ்சகம் கொண்ட பாவிகள் உண்டு. சொல்லிட்டு சொல்றாரு, தளர்விலாது உனது திருவடி எனும் பொற்றாமரை அடியனாகுவேனோ என்று சொல்றார். தளர்விலாது உனது திருவடி எனும் பொற்றாமரைக்கு அணியாகுவேனோ, நான் உன் பொற்றாமரைக்கு நான் அணி சேர்ப்பேனோ, சேர்க்காமலே போயிடுவோனோ, நீ எனக்கு இருக்க, எனக்கு என்ன பயம் அப்படிங்கிற பொருள் வந்து இருக்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, அளவிலார்க்கு இனிய ஒற்றியம் மருந்தே கணந்தரும் கருணையம் கடலே என்று சொல்றார். இந்த இடத்துல அங்க கனியே என்று சொன்னார். அந்த கனியே மருந்தாகிறது. அடுத்த அடியில மருந்தே என்று சொல்லுகிறார். அதற்கு முன்னால் அதை கண்டலே என்று சொல்லுகிறார். நீங்கள் இளமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கனி வேண்டும். கனி வேண்டும் என்று சொன்னால் அந்த கனியை நீங்கள் உணவே மருந்து, மருந்தே உணவு. இந்த இடத்துல கனியை போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே தொடர்பு கண்ணிகளாக வருகிறது. வெறுமனே பாட்டுக்கு சந்தத்துக்கு எழுத வேண்டும் என்று அன்பின் மிகுதியால், பக்தியின் மிகுதியால், ஆசையின் மிகுதியால், காதலின் மிகுதியால் எழுதுற வாழ்க்கையை வாழ்வியலாக அவர் எழுதுகிறார். கண்டல், அடுத்து கனி. நீங்கள் கடலாக இருக்க வேண்டும் என்றால் கனி எப்படி சாப்பிடணும்? மருந்தாக திறந்தோறும் மருந்தே என்று சொல்லுகிறார். ஆமா, என்ன சொல்றாரு பாருங்க, அளவிலாருக்கு இனிய அப்படின்னு சொல்லுகிறார். உன் மீது அளவிலா அன்பு கொண்டவர்களுக்கு இனிய ஒற்றியம் மருந்து என்று சொல்லுகிறார். மருந்த கூட ஒற்றியம் மருந்து என்று சொல்லுகிறார். மருந்த கூட ஒத்தி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணும். மருந்து என்று அள்ளி இருந்தும் மருந்தும். கிராம சொல்லவடைக்கு நீங்க போக, எல்லாவற்றுக்கும் இதில் தொடர்பு இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒற்றி ஒற்றி என்றே சொல்கிறார். திரு ஒற்றி என்று எந்த இடத்திலும் சொல்லல. ஒற்றி கொள்ளுங்கள்
அவன் அருள் கிடைக்கும் பொழுதே ஒற்றிக் கொள்ளுங்கள், ஒத்தி எடுத்து கண்ணில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கண் என்பது அகக்கண்ணாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். மரணமில்லா பெருவாழ்வு ஒற்றிக் கொள்ளுங்கள், உங்கள் அகம் மரணமில்லா பெருவாழ்வு அடையும் என்றுதான் அவர் உள்ளுரையாக சொல்லுகிறார். வெறுமனே ஒத்திக்கோ, ஒத்தி எடுத்துக்கோ அவர் சொல்லல. அந்த அகக்கண் இந்த கண்ணை ஒத்திக்காத, அது இந்த கண் என்று சொல்லுகிறார். மனத்துக்கண், உலகத்திலேயே மனசுக்கு கண் இருக்கு என்று சொன்ன மரபு தமிழர் மரபு. உடலுக்கு கண் என்று சொல்வது மேலை மரபு. மனத்துக்கு கண் என்று சொல்வதுதான் தமிழர் மரபு. மனத்துக்கண் மாசிரன் ஆகும், அனைத்து அரண் என்று சொல்லி முடிச்சார். எல்லாரும் மனமது செம்மையானார் சொல்லி முடிக்கிறார் ஐயா. அடுத்து 6வது பாட்டு என்ன சொல்றாரு பாருங்க. ஞானம் என்பதிலோ அணுத்துணையேனும் நன்னிலே புண்ணியம் அறியேன். ஞானம் என்பதில் எனக்கு அணு கூட எனக்கு இல்லை, ஒரு அணு அளவு கூட எனக்கு ஞானம் இல்லை சொல்லிட்டு ஐயா சொல்றாரு. நன்னிலே புண்ணியம் அறியே சொல்லிட்டு சொல்றாரு. ஈனம் என்பதற்கு இறை எனல் ஆனேன், எவ்வண்ணம் உய்வது அறியே என்று சொல்லுகிறார். ஈனம், ஈனப்பிறவி நம்ம சொல்லுவோம். ரொம்ப இழிநிலைக்கு போயிட்டேன் சொல்றாரு. இந்த இறையனல் ஈனம் என்பதற்கு இந்த இறை நிழல் இந்த மாதிரி இந்த நிலைக்கு ஆளாகிவிட்டேன், எங்கன உய்வது அறியேன் சொல்லிட்டு சொல்றார் ஐயா. வான நாடவரும் பிறர்க்கு அரு நினது மலரடி தொழும்பு செய்வேன் என்று சொல்றார். இந்த தொழும்பு அப்படிங்கிறது இன்னைக்கு பேச்சு வழக்கில் அவர் தொழும்பன், அது தொழுது கொண்டே இருக்கின்றவன், அதுதான் தொழும்பன். ஐயா சொல்றாரு. வான நாடவரும் பிறருக்கு அரிய அரிதான நினது மலரடி தொழும்பு செய்வேனோ, வானவருக்கே கிடைக்காத ஒரு திருவடியை தொடர்ந்து தொழுவதற்கான நிலையை நான் பெறுவேனோ, வாய்ப்பு கிடைக்குமோ என்று ஏங்குகிறார் சொல்லிட்டு ஐயா சொல்றாரு. காண வேட்டுருவாம் ஒருவனே ஒற்றி கடவுளே அப்படிங்கிறார். இந்த இடத்துல காண வேட்டுருவாம் என்று சொல்கிறார். சிவபெருமான் யாரு? காண வேட்டுருவன் என்று சொல்கிறார். ஒரு வேட்டை சமூகத்தை சேர்ந்த தலைவன். காணன்னு சொல்லல, காணம். ஏன்னா காடு என்று சொல்லுகிறோம், காடு. அப்ப காண வேட்டுருவம் என்று சொல்கிறார். அந்த காடுகளில் வேடை போன்ற உருவம் கொண்டு காட்சி தரக்கூடியவன் என்று சொல்லுவோம். அப்ப காண வேட்டு உருவம் ஒருவனே ஒருவனே ஒட்டி கடவுளே கருணையின் கடல். அப்ப மருந்து உங்களுக்கு கிடைத்து விட்டால் அடுத்து உங்களுக்கு என்ன கிடைத்துவிடும்? அந்த வேட்டுருவம், காண வேட்டுருவம் உங்களுக்கு கிடைத்துவிடும். அது எங்க இருக்கு? அது காட்டுக்குள் இருக்கிறது. காண வேட்டுருவம். ஒரு காடுகளுக்குள்ள நீங்க நுழையிறோம், உங்களுக்கு மன திட்பம் வேண்டும். எல்லாரும் மலை ஏறிட முடியாது. வெள்ளையங்கிரி மலை ஏறி ஐயோ கிடைக்கும் போது சில பேர் ஐயோ அல்ல போதும் ஒரு வருஷம் வெள்ளையங்கிரி கிடைக்கும் பொழுதே பயம் வருது நிறைய பேருக்கு. இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து கொண்டராங்கி மலைக்கு சென்று வந்த 4000 அடி உயரம், 3500 ஆண்டு குடைவரை சிவபெருமான் சுயமாக இருக்கிறார். ஒட்டஞ்சத்திரம் அருகே செங்குத்து மலை, ஒரு இறைவனே அப்படியே லிங்கமே இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கிற பொழுதே உங்களுக்கு வேண்டாம் விட்டுரும். திட்பம், மனத்திட்பம் என்பது ஒருவனின் வினைத்திட்பம். அப்ப இந்த மருந்து கிடைத்து விட்டால் உங்கள் காடுகளுக்குள் அந்த காண வேட்டுருவனை காண என்ன வந்துவிடும்? ஒரு மனத்திட்பம் வரும், ஒரு தொடர்ச்சி வருகிறது, தொன்மையும் வருகிறது. வெறுமனே பாடல் மட்டும் வரவில்லை. அடுத்து சொல்றாரு 7வது பாட்டுல சொல்றாரு பாருங்க. ஞான வாழ்வடைத்தும் காணல் நீர், எனவே நன்கு அறிந்து உன் திருஅருளா சீல வாழ்வடையும் செல்வம் இப்பொல்லார் சிறியனும் பெறுவது ஏதையோ என்று கேட்கிறார். இந்த ஞான வாழ்வு இருக்கு, இந்த புவி வாழ்வு, ஞானம் கருதியும் கைகூடும், அதனுடைய தொடர்ச்சி இங்கே வருகிறது. அது எப்படி இருக்கிறதா? காணல் நீராக இருக்கிறது. அதை அறிந்து
உன் திரு அருளால் சீவ வாழ்வடையும் செல்வம். செல்வமே சிவபெருமானே சிக்கன பிடித்தேன். செல்வமே சிவபெருமானே. அதோடைய தொடர்ச்சி இங்கே வருகிறது. எல்லாத்துக்கும் தொடர்ச்சி இருக்கிறது. இவருக்கு யார் சார் மூத்தவர் என்று சொன்னால் மாணிக்க வாசகர். மட்டுமல்ல, இவருக்கு மாணிக்க வாசகருக்கும் இவருக்கும் இடையே தாயுமானவர் இருக்கிறார். தாயுமானவருடைய தொடர்ச்சி வள்ளல் பெருமான். தாயுமானவருக்கு முன்னே யார்? மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகருக்கு யார் இருக்கிறார்? திருமூலர் இருக்கிறார். திருமூலருக்கு யார் இருக்கிறார்? வள்ளுவரும் இருக்கிறார். இப்படி நீண்ட நெடிய தொடர்ச்சி இருக்கு. இது எல்லாமே வள்ளல் பெருமானிடத்திலும் வரும், பாரதியிடத்திலும் வரும், பாரதிதாசன் இடத்திலும் வரும், உங்களிடத்திலும் வரும், என்னிடத்திலும் வரும். அதான் அந்த தொடர்ச்சி. ஊற்றுவாய் போற்றுவாய் அங்கே இருந்தாலும் அந்த மலையினுடைய நீங்க பார்ப்பீங்க ரிஷி மூலம் காண முடியாது என்று. ஆனால் காண முடிகின்ற நிலம் இந்த தமிழ் நிலம். அது தமிழாக இருக்கிறது. ஊற்றை நாம் பார்க்க முடியுமா? முடியும். தமிழை பற்றி கொண்டால் நீங்க எல்லா ஊற்றையும் பார்க்க முடியும். தொல்காப்பியத்திலிருந்து நீங்க நீச்சீங்க தொடர்ச்சிங்க. அதான் சொல்றாரு, இந்த வாழ்வு காணல் நீர் என்று சொல்லுகிறார். வெறுநாள் உணர்ந்தவர்கள் தானே இந்த உலகத்துக்கு சிறப்பு. அதான் காணல் நீர் என்று சொல்லுகிறார். அதுதானே பெருமை. இவ்வளவு படைத்தது இவ்வளவு என்ன பெருமை பூமி. உன் திரு அருளா சீவ வாழ்வு அடையும் செல்வம் என்று சொல்லுகிறார். உன் அருள்தான் எனக்கு கிடைத்த நிலையான செல்வம். உலகத்திலே செல்வம்னு பேர் வச்ச அதிகமான மனிதர்கள் இருக்கிற இடம் தமிழகமாக தான் இருக்கும். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அதிலே செல்வத்தை இன்னும் செவி செல்வம் தான் உலகத்திலே தலை சிறந்த செல்வம் என்று சொன்னவர்கள் நாம் தான். செவியில் சுமையுணரா அவியுணர் ஆக்கள். இந்த இடத்துல சொல்றாரு ஐயா சொல்றாரு, என்ன சொல்றா பாருங்க, சிறியனும் பெருகுவது ஏதையோ. நான் ஒரு சிறியவன், எனக்கு உங்க செல்வம் கிடைக்குமா, எனக்கு தருமா, எனக்கு பெருமா, நான் அதுக்கு பொருத்தமா இருக்கனா, நான் அந்த நிலையில் இருக்கிறேன் சொல்லிட்டு சொல்றாரு, நீலமா மிடட்டு பவள மாமலையே நின்மல ஆனந்த நிலையே. நீலமா மிடட்டு மணிமிடப்பவன் அதை பாக்குறீங்க. மலையே நின்மல ஆனந்த நிலையை சொல்லுகிறார். இந்த மலை அதனாலதான் அருணகிரி, அருணம், அருணை, அருணை என்று சொல்லுகிறோம். மலை என்றாலே நீர்மை என்று பொருள். நீர்மையின் திடவடியும் தான் மலை. ஆனால் நீரினுடைய கருப்பை மேற்கு தொடர்ச்சி மலை என்று சொல்லுகிறோம். தாயின் கருப்பையை போல மேற்கு தொடர்ச்சி மலைதான் ஒவ்வொரு சொட்டு நீரையும் கருப்பையில் சேகரித்து 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 வைத்திருக்கிறது. அது திவலை திவலையாக ஓடி வருகிறது. சிறு சிறு ஓடையாக 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 காட்டாராக அருவியாக காவிரியாக பொன்னியாக கடைமடை போகிறாள். உங்கள் வீட்டிலும் என் வீட்டிலும் தட்டில் ஒவ்வொரு பருக்கையாக ஒவ்வொரு சொட்டு நீரும் வந்து சேர்கிறது என்று சொன்னால் திட வடிவமாக இருக்கிறது மலை. நீரினுடைய திட வடிவம். அதுதான் நீங்க சொல்லுகிறார் சிவபெருமான் தான் அது என்று சொல்லுகிறார். இப்ப நீங்க இதோடு இந்த ஒரு பருக்கை, இந்த நீர், இந்த மலை, இதோடு நீங்கள் அன்னாபிஷேகத்தை பொருத்தி பார்த்துக் கொள்ளுங்கள். பொருத்தமாகவே அப்ப இந்த பொருத்தத்தை தான் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீலமா மிடட்டு பவள மா மலையே நின்மல ஆனந்த நிலையை என்று சொல்றார். மா மலையே நின்மல ஆனந்த நிலையை என்று சொல்றார். அந்த நின்மலம் நிமலம் நிமலன் என்று சொன்னால் தூய்மை என்று பொருள், தூய என்று பொருள். அதாவது தூய வளனார் என்று சொல்லுகிறோம். அதற்கு வேறு பேர் அவர்கள் புனித என்று சொன்னார்கள். எங்களுக்கு தூய்மையே தூய்மைதான், அதுதான் நன்மை, அதுதான் வள்ளல் பெருமான். அந்த தூய்மை நின்மலம் எங்கே? அது மலை. அந்த நீர் தூய நீர். அதான் மணி நீரும் மண்ணும் மலையும் அடிநிழல் காடும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அந்த மணி நீர் தான் தூய நீர். இங்க சொல்லுகிறார் தூய மா மலையே, இங்க சொல்லுகிறார் நின்மல ஆனந்த நிலை. இப்ப பொருத்தி பாருங்க, அந்த மலையே நாம் லிங்கமாக வழிபடுகிறோம். அது தூய்மையாக இருக்கிறது. அங்கேயிருந்து வழிகின்ற நீர் தூய்மையாக இருக்கிறது. அந்த நீர் தான் மணி நீராக இருக்கிறது. அந்த மணி நீர் தான் உணவாக பருக்காக இருக்கிறது. அந்த பருக்கை லிங்க வடிவத்தில் இருக்கிறது. அன்னாபிஷேகமாக வருகிறது. இந்த தொடர்ச்சியை புரிந்து கொண்டால் இயற்கையினுடைய பேரானந்தத்தை, வியப்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதையெல்லாம் குழந்தைகளிடம் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் ருசித்து ருசித்து குழைத்து குழைத்து
கனிவிசியோடு அவர்கள் பருகுவார்கள். இது போன்ற பாடல்கள். ஒரு பாட்டு போதும் எனக்கு ரெண்டே பாட்டு தான். 8வது பாட்டு வந்தாச்சு. மாலோடு 4 வருடம் காணா மலரடி கடிமை செய்து நிற்பாம் என்று சொல்கிறார். பழங்க மற்ற யார் யாரு மால் 4 இவரெல்லாம் அடிமுடி காண சென்று தோற்று போனார். அந்த மலரடி அடிமை செய்து கிடக்கிறார்கள் திருவடி. அவர்கள் எல்லாம் அடிமுடி காண சொல்லிட்டு சொல்றாரு. பாலோடு கலந்த தேனியன உள் சீர் பாடும் நான் எந்த நாள் அறியே. அப்படி அவங்க அடிமையா கடந்து பாடிட்டு இருக்காங்க. நான் என்னைக்கு அடியில் திருவடியை கடந்து நான் பாட போறேன், எனக்கு என்னைக்கு அந்த கதி கிடைக்க போகுது, என்னைக்கு நீ தரப்போகிறாய். அருமையான வரி அது. சொல்றாரு, பாலோடு கலந்த தேனியன உள் சீர் பாடும் நாள் எந்த நாள் அறியே, பாடும் நாள் எந்த நாள் அறியே. அப்படியே அதான் இந்த பாலோடு அந்த இப்ப ஒரு வரி உங்களுக்கு நினைவு வரும். திருவாசகத்தை பற்றி வள்ளல் பெருமான் சொன்னார். நினைக்குங்கால் தேன் கலந்து பால் விட்டார மாணிக்க வாசக வான் கலந்த மாணிக்க வாசக என் வாசகத்தை இங்க சொல்லுகிறார். தேன் கலந்து பால் கலந்துங்கிற வரை இங்க போடுகிறார். சொல்லிட்டு சொல்றாரு, ஆமா வேலோடு மயிலும் கொண்டிடும் சூடரை விளைவித்த வித்தக விளைவித்த வித்தக விளக்கே என்று சொல்ல வித்தக விளக்கே என்று சொல்லுகிறார். அது என்ன சார் வித்தக விளக்கு? அந்த அருள் சுடரை நீங்கள் பார்க்கின்ற பொழுது நடனமாடிக்கொண்டே இருக்கும், நின்று வெளியும். ஆனால் நீங்கள் தியானம் செய்கின்ற பொழுது மனதை நின் மலரடியை திருவடியை ஒருமுகப்படுத்தி நீங்கள் தியானம் செய்கின்ற பொழுது அது நின்று அசையாமல் நிற்கும். காத்தடிக்கின்ற பொழுது மேல இருக்கிற சுடரினுடைய உச்சி மட்டும் ஆடும், பிறகு நடுப்பகுதி மட்டும் லேசா ஆடும், அடிப்பகுதியும் ஆடும். அப்புறம் வேகமா நீங்க பார்க்க முடியும். அந்த வித்தகம் என்ன வித்த காட்டுறாயா சொல்றீங்களா? அப்ப வித்தகார கள்ளி பேச்சு வழக்குல அது எங்க இருந்து வருது? இந்த வித்தக விளக்கு ஆடும். அந்த விளக்கு என்பது வெளியில எறிகிற விளக்குல உள்ளுக்குள்ள இருக்கிற மனம் ஆடும். தேச மனசை அசைச்சிட்டாங்க. நான் என்னையே அசைக்கவே முடியாது, அவங்க அப்பா மனசை கரைச்சிட்டாங்க அப்படின்னு. என் பேச்சு அவர் கேட்கவே மாட்டார். என்னைக்கு கேட்டிருக்காங்க மனசை? ஒரு நாள் அவன் கேட்டதில்லை. ஆனா பொண்ணு சொன்ன உடனே அவன் என்ன சொன்னாலும் தெரியல, கல்லு மாதிரி கிடந்த மனசையை அசைச்சிட்டாங்க. நான் கத்துக்கிறதுன்னு காலம் 10 வருஷமா கத்திட்டு இருக்கேன். ஒண்ணு என்ன சொன்னாலே தெரியல, உடனே கிளம்பிட்டார், உடனே ஒத்துக்கிட்டார். அசைச்சிட்டாய மனசை. அசைதல் பண்பாட்டு அசைவுகள் என்றுதான் பெயர். பண்பாட்டு அசைவுகள் என்று பெயர். என்ன சார் அசைவுகள் என்று சொன்னார்? அது எல்லோருக்கும் பாய்வது அசைவது என்றால் அப்படியே ஜடமாறி நிற்கதல்ல, யாருக்கும் பயன்படாது. அசைந்து அசைந்து இசைந்து அந்த நதி வாய்க்காலில் போய் எல்லோருக்கும் பாசனமாக போகின்ற பொழுதுதான் பண்பாடு விளைச்சலை உண்டாக்கும். பண்பாட்டு அசைவுகள். நான் பெறுகிற இன்பம் எல்லோரும் பெறுகிறேன் சொன்னது திருமூலர். மூலம் அவன் தானே, தமிழ் தானே. அப்ப அந்த இன்பம் எல்லோருக்கும் போய் சேரணும், கடைக்கோடி இருக்கிறவருக்கு போய் சேரணும். அதுதான் இந்த சபையினுடைய நோக்கமே. வள்ளல் பெருமான் என்னை உள்ள வரல தடுத்தால, கதவை சாத்தினால, அந்த கதவையே திறந்து கொண்டு என் கதவை திறந்து கொண்டு அவன் என் இதயத்து கதவையும் திறந்து கொண்டு உள்ளே ஆடுவான், அவனை ஆட வைப்பேன் நடவரசு என்பதை வடக்கே நான் கொண்டு வருவேன் என்று கொண்டு வந்தார் அல்ல, அசைத்தார் அல்ல. ஒரு பண்பாட்டு அசைவதுதான். அவனை அசைக்க முடியாது சொன்னீங்கல்ல, அசைச்சார்ல. அதுதான் வள்ளல் பெருமானுடைய சமூக சீர்திருத்தம். சர்வ சமயம் யாவருக்குமா இறைவருக்கு பச்சை சொன்னார் பாருங்க. யாவருக்குமா அம்பலத்தான், யாவருக்குமா அருட்பெரும் ஜோதி, யாவருக்குமா அருளாளன், யாவருக்குமா சத்திய தர்மசாலை, யாவருக்குமா உணவு, யாவருக்குமா பிணி தீர்க்கும் மருந்து சொன்னவன், அன்னைக்கு புரட்சியை ஏற்படுத்திய மகானவர். எல்லோரும் அவரை ஒரு சிமிழுக்குள், அவர் ஒரே சாந்தமானவர், உயிர்வினையர். நீங்க சொல்லுவீங்களா மகா கிட்டிக்கான விழா கொண்டே கடா கொண்டேங்கிறீங்கள, அப்படி சொல்லலாம். ஆனா பேச்சு வழக்கு நம்ம சொல்லலாம். ஆனால் அவர் உயர்ந்த நிலையில் இருப்பதால் அவரை நாம் உயர்ந்த நிலையில் அந்த மொழியினுடைய செழுமையோடு ஐயாவை நாம் பேசிக்கணும். அவ்வளவுதான்.
அதை உடைத்தவர் இன்னைக்கு மேல முடியலையே அம்பலத்துல சிதம்பரத்துல. எவ்வளவு சிக்கல் இருக்கு தெரியும் உங்களுக்கு சட்டத்தில். அன்னைக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவன் எந்த ஆயுதமும் இல்லாமல் ஒரு சிறு துளி துளிப்பூ, அது நெருப்பு ஒளிப்பூவை மட்டும் வைத்துக் கொண்டு அசைத்தான் நல்ல பண்பாட்டை. ஒட்டுமொத்த சமூகத்திற்கு உணவளித்தார் அல்லவா, அதுதான் அசைவு. அந்த அசைவுக்கு அசைந்து அசைந்து இசைந்து இசைந்து நடந்து நடனமாகி வந்து சேர்ந்தார் அங்கே அம்பலத்திலிருந்து வடலூருக்கு. அதுதான் பண்பாட்டு அசைவு, அதுதான் பண்பாட்டு அசைவு. அதனால்தான் இன்னைக்கு அதை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம். அதுதான் நெருப்பாகவே இருக்கிறார், இன்றைக்கும் சோதியாக இருக்கிறார். எல்லா இடத்தையும் நிறைய பேர் யோசிப்போம். எல்லாரும் கோயில் கட்டிட்டே இருக்காங்க. வள்ளல் பெருமானுக்கு நம்ம ஏன் கொண்டு போய் சேர்க்கவே முடியல. வள்ளல் பெருமானுக்கு தெரியும் நாம் இப்படிலாம் தேவையில்லை, நாம் சோதியாக நெருப்பாக இருப்போம், நெருப்பாக நாம் தான் ஒளி ஊட்டி கொண்டிருப்போம். அதை புரிந்து கொண்டவர்கள் நம் மீது வந்து பற்றி கொள்வார்கள். அதுதான் இங்க இருக்கின்றவர்கள் பற்றி கொண்டிருக்கிறார். எல்லாரும் நிறைய கோயில்கள் இருக்கு, நிறைய மகான்கள் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வள்ளல் பெருமானுக்கு ஏன் எல்லா இடத்துலையும் வீதியிலையும் கோயில்கள் இல்லை? அது நெருப்பு, அவ்வளவு சீக்கிரத்தில் நெருங்க முடியாது. அந்த வெளிச்சத்தை, அந்த ஒளியை, அந்த கதகதப்பை, அந்த மருந்தை, அந்த கண்ணலை புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அருகே இடம் உண்டு. அவர்கள் வெளிச்சமாவார்கள். அந்த ஒரு விளக்கு, ஒரு சுடர் போதும். எங்களுக்கு ஊரெல்லாம் விளக்கேற்றி உலக சாதனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லி முடிக்கிறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, கடைசி பாட்டை சொல்றாரு ஐயா. பாலோடு கலந்த தேன்யன உன் சீர் பாடும் நாள் எந்த நாள் அறிய சொல்லிட்டு ஐயா சொல்றாரு. வேலோடு மயிலும் கொண்டிடும் சுடரை விளைவித்த வித்தக விளக்கே சொல்லிட்டு சொல்றாரு ஐயா. ஆமா, என்ன சொல்றாரு அப்படின்னா, காலோடு பூதம் ஐந்துமாம் ஒற்றி கடவுளே கருணை எங்கடலே. காலோடு பூதம் ஐந்துமாம் என்று சொல்லுகிறார். கால்னா உங்களுக்கு தெரியும், கால் என்றால் என்ன? காலோடு பூதம் ஐந்துமாம் என்று சொல்லுகிறார். கால் என்றால் என்ன சொல்லுகிறோம்? ஒரு கால் மிஸ்டு கால் எடுக்கிறா சார் அப்படிங்கிறாங்க. நான் மிஸ்டு கால் விட்டேன், நீ பேசவே இல்லை. அந்த காலுக்குலாம் இந்த கால் நான் எடுக்க மாட்டேன், என் கால் வேற இடத்துல இருக்கு. அந்த ஒரு கால் என்பது என்ன? காற்று. காலோடு பூதம் ஐந்துமாம் ஒற்றி கடவுளே கருணை எங்கடலே என்று சொல்லுகிறார். இங்கே காலோடு பூதம் என்று சொல்லுகிறார். கால் என்றால் காற்று என்று பொருள். அதனால காலதர் என்று சொல்றோம். அந்த அந்த அதர் என்றால் வழி என்று பொருள். அந்த காற்று அது வழியாக வருவதால் அது பேர் காலதர் சண்டல் சொல்றோம். கால் என்றாலே நாம் இந்த கால் எல்லாத்துக்குமே கால் பேர். வாய்க்கால், மரத்துக்கால், போக்குக்கால், மரக்கால், நடவுக்கால், காலடி, வேற எங்கெல்லாம் நம்ம காலை பயன்படுத்துறோம். ஒரு கால் எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு கால் மறுக்கால்னு சொல்லாதீங்க. இந்த கால்ங்கிற சொல்லை நாம் நீருக்கு பயன்படுத்துகிறோம். கால்வாய், வாய்க்கால், தலைவாய், அதாவது பேர் வெட்டு வாய் தலை, அது தலை வாய், அது அதாவது பேர் வெட்டு வாய் தலை. இன்னைக்கு பெட்ட வாய் தலையாகி பெட்ட வாய் தலை ஆகிவிட்டது. அது தலை வாய்க்கால். யாரு? உய்யக்கொண்டான் வெட்டியது. ராஜராஜ சோழனுக்கு உய்யக்கொண்டான் என்று ஒரு பெயர் உண்டு. திருச்சிக்கு இல்லாத பெரிய பெருமை பொன்னி நதி மட்டுமல்ல தோழர்களே, பொன்னி நதி மட்டுமல்ல தெய்வத்தின் அன்பர்களே, உய்யக்கொண்டான் வாழ். உய்யக்கொண்டான் 14 கிலோமீட்டர் என்னவா இருக்கு? கருணை எங்கடலே பெரிய தூய கடலே கடவுளே ஒற்றி எடுக்க முடியுமோ உய்யக்கொண்டானே. நினைக்கும் பொழுதே உய்யக்கொண்டான இருக்கரை, ஒரு கரையில் சைவம், மறுகரையில் வைணவம் செழித்த 3 மாவட்டங்களுக்குமான மற்றும் ஒரு சிற்றன்மையாக இருந்தார், செவிலித்தாயாக இருந்தார். சமவெளியில உலகத்திலேயே நதி பாசனத்துக்கு, நீரியல் மேலாண்மைக்கு சமநிலையில் ஒரு ஆற்றில் இருந்து சமப்பகுதியில்
3 மாவட்டங்களுக்கு போகிற ஒரு ஆட்டை உலகத்தில் யாரும் அந்த கால்வாயை வெட்டியதில்லை. அது வெட்டிய நிலம் இந்த ஊர். அதை வெட்டியவன் உய்ய கொண்டாடு என்று அவன் பெயர் பெற்ற ராஜராஜ சோழன். 1000 ஆண்டுகள். அது திருச்சியில தான் இருக்க. கருணை எங்கடலே மூச்சு முட்டுதே. அப்ப 3 மாவட்டங்களுக்கு பாய்கிறாளவர் உய்ய கொண்டான். அதுல வைணவம் சைவம் சொல்லித்து இருக்கிறது இருக்கா? இப்ப பாத்துக்கலாம். முடிச்சிட இறுதி பாடல் ஐயா இருக்காரு முடிக்கிற. மறைகள் இன்னும் தலைத்தவை மயங்க மறைந்து உலகுயிர் தோறும் மறைந்த கோடி 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 உயிர்கள் மறைந்து போயிடுச்சு இந்த உயிர் இந்த பூமியில. உயிர் தோறும் எப்போ ஒழித்த இறைவனின் திருத்தாட்கள் அப்படிங்கிற இந்த மறைந்த கோடி 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 உயிர்கள் எல்லாம் எப்பொழுது ஒளிபெறும் என்று சொன்னார். உன்னுடைய இறைவன் நின் திருவருள் இருந்தால் அது மீன் ஒளிபெறும் என்று சொல்லுகிறார். இப்ப ஐயா இங்க இருக்காரு இல்லையா, மறைந்த பிறகு நமக்கு தொடர்ந்து சில பேரை பேசிட்டு வருது இல்லையா. திருச்சிக்கு எவ்வளவோ பேர்கள் உண்டு, எவ்வளவோ மகான்கள் இருந்தது உண்டு. அப்படி மறைந்த கோடி கோடி உயிர்களும் எப்படி பெயர் பெறும் என்று சொன்னால் இந்த மயங்க மறைந்து உலகுயிர் தோறும் ஒழித்த இறைவனின் திருத்தாட்கள் இதெல்லாம் அருள் இருந்தால் மீண்டும் ஒளிந்து சொல்லி சொல்றாரு. கொடி என்னும் ஏழை ஏத்தானுக்கு நிறைதரும் நினது திருவருளிக்க நினைத்த நின் கடன் கண்டாய். நினைத்தலே நின் கடன் கண்டாய் என்ன சொல்றாரு ஐயா. நிறைதரும் எனது திருவருள் அளிக்க எப்பொழுது நீ நினைக்க போகிறாய் எனக்கு? அது தலைவனுடைய கடன் அல்லவா என்று கேட்கிறார். இறுதி 10 காதல் பத்திர கடைசி இது உன்னுடைய கடன். என் கடன் அந்த அளவுக்கு எப்ப எல்லோரும் இன்புற்று இருப்பதே சொன்ன நீட்சி எல்லா உயிரிலும் இன்புறுகவே எப்படி இவர் சொல்றாரோ அதே போல இவர் உரிமை இருக்கிறது. சகமார்க்கம் சுந்தரவை போல இது நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய கடன். எப்ப தர போறீங்க? என்ன கடனை? அந்த அருளை கடனா. எல்லோரும் என்னென்ன கடன் வாங்கிட்டு இருக்கோம். இப்ப கடன் மேலா போட்டுக்கிறான். 1 ரூபா கொடுங்க சார், 1 கோடிக்கார 1 ரூபாய் கேட்டுருப்பாங்க. அது பேரு லோன் மேலா என்று சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே இப்படி ஒரு படிச்சுட்டு எம்பிஏ படிச்சு ரெடி பண்றான் பிள்ளை லோன் மேலா இருக்காண்டி. லோன் மேலா எம்பிஏ படிச்சா நாம வித்துக்கிட்டு இருக்கான். பெரிய வித்தார போல வித்தார கல்லன்னு சொன்ன வித்துக்கிட்டு இருக்காங்க. எதையும் 1 ரூபா கொடுத்தா போதும். இன்னைக்கு லோன் வாங்கி 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 சொல்லிட்டு உயிரை வாங்கிக் கொள்கிறார்கள். எத்தனை குடும்பங்கள் மாண்டு போயிருக்கிறது. அந்த சுழலில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. என போட்டு இருக்கிறான் லோன். கடனுக்கு ஒரு திருவிழா உலகத்தை நீங்க பார்த்தீங்களா? இந்த திருவிழாவை வல்லபெருமான் சொல்லுகிறார், இது கடன். எனக்கு எப்பொழுது தருவாய்? ஏழையன் எனக்கு நின் கடன் கண்டாய். எப்ப சொல்லிட்டு முடிக்கிறார் ஐயா. கரைமணி மீடற்று தெய்வமே ஒற்றி காவல்கொள் கருணையங்கடலே சொல்லிட்டு முடிக்கிறாரு. கரைமணி மீடற்று தெய்வமே ஒற்றி காவல்கொள் கருணை எங்கடலே என்று சொல்லி முடிக்கிறாரு. என்ன சொல்றாரு கடைசியில் பாருங்க, தெய்வமே என்று சொல்லி முடிக்கிறார். அது என்ன தெய்வம்? இது கூட கடவுளே சொல்றாரு, கண்ணலே என்று சொன்னாரு, கடவுளே என்று சொன்னாரு. கடைசி அடியில் அவர் தெய்வமே என்று சொல்லுகிறார். தெய்வமே தெய்வமே நீங்க கேட்டீங்களா பாடல்? அப்ப இந்த தெய்வம் என்ன சார் தெய்வம் அப்படின்னா தடுத்தாட்கொள்கின்ற தெய்வம். இந்த நொடியில் எனக்கு எவன் வந்து என்னை தடுத்தாட்கொண்டு என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கிறானோ அவன் தான் எனக்கு யாரு? தெய்வம். என் மனத்தில் இருக்கிற வாசுகளை எவன் நீக்குகிறானோ அவன் தான் எனக்கு குரு, அவன் தான் எனக்கு தெய்வம். கும்பிட போன தெய்வம் என்று தான் சொல்லுகிறீர்கள். கும்பிட போன கடவுள் யாரும் சொல்லல. இங்கே தமிழ் சமூகத்தில் தான் இந்த 2 சொல்லுக்கும் தனித்தனித்த பொருள் உண்டு, தனித்துவமான பொருளும் உண்டு. கடவுள் என்பது இங்கே வேறு, தெய்வம் என்பது வேறு. அப்ப தெய்வம் எப்படி வரும் அப்படின்னா அது மானுட வடிவில் வரும். தெய்வமாக இருக்கிறார், தடுத்தாட்கொள்கிறார். அதனாலதான் நீங்க சொல்றீங்க
நீங்க என்னுடைய குலதெய்வம். யாராவது இன்னைக்கு போய் நீங்க குல கடவுள் என்ன சொல்லியிருக்காங்க? கடவுள் எங்க குல தெய்வங்க அவரு. எங்க ஐயா சொன்னீங்கல்ல, கிருஷ்ணமூர்த்தி ஐயாவை குலதெய்வம்னு சொல்றோம்ல, குலதெய்வம்னு சொல்றோம்ல, தொடர்ச்சி இங்க இருக்குல்ல. கடவுள் சொல்றோமா? இல்ல. கடவுள் என்கிற சொல் வேறு, அது தனித்தனி மனிதனை பொறுத்தது, அது கடந்து உள்ளே போவதற்கான சொல்லப்பட்டது. தெய்வம் என்பதுதான் தடுத்தாட்கொள்ள முடியும். நீங்கள் கடந்து உள்ளே போனால் அங்கே தெய்வம் இருக்கும் என்பதுதான் பொருள். நீங்கள் கடந்து உள்ளே வருகின்றவர்களுக்கு அங்கே தெய்வம் தடுத்தாட்கொள்ளும். அவர் கடந்து உள்ளே வந்து கடைசி அடி எங்க வந்துட்டாரு? தெய்வத்திடம் வந்து விட்டார். நீதான் என்னுடைய தெய்வம். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் இறைவனை புரிந்து கொள்ள முடியும். சொல்றாரு, கரைமணி மீடற்று தெய்வமே தெய்வமே என் கரைமணி மீடற்று தெய்வமே ஒற்றி காவல்குள் கருணையங்காடலே கண்ணையங்காடலே. நீங்க அப்படியே திருவொற்றியூரில் நீங்க இருக்க முடியும். ஆக இந்த காதல் விண்ணப்பம் முழுக்க முழுக்க அப்படியே தொடர்ச்சியாகவே இருக்கு. நீங்க வியந்து போக இந்த வாய்ப்பை கொடுத்த மாணிக்கம் ஐயாவுக்கும் இந்த சபைக்கும் இன்னும் நான் எத்தனை ஆண்டுகள் கடன்பட்டு கிடக்கிறேன். ஒரு அருமைய வாய்ப்பு. இந்த பாடல் 10 பாடலும் வெறுமனே பாடலாக மட்டுமில்லாமல் தொன்மையும் தொடர்ச்சியும் நம்முடைய பண்பாட்டு செழுமையையும் நமது சமயத்தினுடைய கொள்கையையும் இறைவனை அடுத்தடுத்த படிநிலையில் எப்படி நாம் தொடர்ச்சியாக பின்பற்றினால் அந்த தெய்வம், அந்த மணி தெய்வம், அந்த மணிச்சுடர் தெய்வம், அருள் மணிச்சுடர் தெய்வம், அருள் சுடர் தெய்வம் நம்மை தடுத்தாட்கொள்ளும் என்பதற்கு இந்த காதல் விண்ணப்பத்தில் விண்ணப்பமாகவே வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் பாரதி சொல்லுகிறார், காதலினால் மரணம் பொய்யாம் என்று சொல்கிறார். அதனால் மரணம் பொய் என்று சொல்கிறார். அதனால சாகாத காதலை நாம் பற்றி கொண்டால் சாகாத நிலையை நாம் எய்ய முடியும். சாகும் காதலை பற்றி கொண்டால் நாம் சாக்காட்டில் சாக்கடை வீழ்ந்து நொந்து போய்விட முடியும் என்பதற்கு இந்த 10 பாடல்கள் நமக்கு தெல்ல தெளிவாக அருட்சோதி சிவமாக நமக்கு விளக்கமாக விளக்காக ஒளிச்சுடராக விளங்குகிறது. எனவே இந்த அரிய பொழுதில் இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் உள்ளபடியே நான் நெடுஞ்சான்கடையாக விழுந்து ஐயாவை நான் வணங்கி இதுவரை செவிமடுத்த பொறுமையோடு நீங்கள் எல்லாம் ஏற்கனவே இந்த அருட்பா கடலில் தோய்ந்தவர்கள், ருசித்தவர்கள், தினந்தோறும் வந்து புதிய புதிய பரிணாமத்தில் அதை நீங்கள் உள்வாங்கி செழித்து வாழ்வியலாகவே மாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய திருவடிக்கு இந்த நேரத்தில் அடியே ஏதாவது பிழை எதுவும் நான் இருந்தால் என் பொருட்டு இந்த மண் பொருட்டு என்னை பொறுத்தல் என்று சொல்லி வாழிய செந்தமிழ், வாழிய தமிழர், வாழிய பாரத மணித்திருநாள் என்று சொல்லி அருட்பெரும் சோதி அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி வல்லல் பெருமானுடைய வடலூர் மண்ணை நான் ஒற்றி எடுத்து என் அகக்கண்ணில் தொற்றி ஒற்றி எடுத்துக்கொண்டு வாய்ப்புக்கு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.